நாளைக்கு இருக்கிற சங்கீத பகுதி சங்கீதம் 97ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வசனங்கள் வரைக்கும். ஆண்டவர் முதல் வசனத்திலே கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் அப்படின்னு இந்த வசனத்துல வந்து தாவீது கனவுல ஆரம்பிச்சிருக்கிறாருங்க. 3 காரியத்தை தான் இதற்கு சொல்லியிருக்காருங்க. தேவனுடைய பிரசன்னத்தை குறிச்சும், மகிமையுள்ள தேவர்களை குறிச்சும், மகிமை அற்ற தேவர்களை குறிச்சும் ஆண்டவர் வந்து இதுல வந்து பேசியிருக்காரு. தாவீது கடந்த 2 காரியத்துல வந்து நம்மளுக்கு வெளிப்படுத்தி காமிச்சிருக்காரு. முதல் வசனத்திலே கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், பூமி பூரிப்பாகி திரளான தீவுகள் மகிழ கடவது. தேவனுடைய ராஜரீகம்ன்றது மகா பெரியது. தேவனுடைய ராஜரீகத்துல நம்ம ஒவ்வொருவரும் இருக்கணும்னு நம்ம என்ன செய்யலான்ட்டு ஒவ்வொரு நாளும் கேட்கணும். நம்ம தேவ ஆளுகையில மாத்திரம் தான் நாம இருக்கிறவங்களா நாம வந்து இருக்கணும். தேவனுடைய ஆளுகை வந்து எப்படி இருக்கும், அவருடைய ஆட்சி வந்து எப்படி இருக்கணும்னு மற்ற மனுஷர்கள் நம்ம இந்த பூமியை ஆளுனா எப்படி இருக்கும்னு 2 காரியத்தை குறிச்சு அவர் வந்து சொல்லியிருக்காங்க. தேவன் ஆளும் போது அந்த ஆளுகை எப்படி இருக்கும்னா பூமி வந்து மிகவும் சந்தோஷமா இருக்குங்களாம், பூமி வந்து பூரிப்பாக இருக்குங்களாம். பூமியை ஆண்டவர் வந்து ஆளுகை செய்யும் போது பூமி எல்லா விதத்திலும் எப்படி இருக்கும், செழிப்பா இருக்கும். ஆனா மக்கள் வந்து அதான் நம்ம சாதாரண மனிதர்கள் ஆளும் போது நம்ம நாட்டுல என்ன பிரச்சனைகள் இல்லாம இருக்குங்களா, போராட்டம் எல்லாம் இருக்கா, பஞ்சம் இல்லாம இருக்கா, கொலைகள் இருக்கு, பாவங்கள் இருக்குது. அப்போ மனுஷனாக நம்ம வந்து ஆளும் போது எப்படி இருக்குங்களா இந்த பூமி பூரிப்பாக இருக்காதுங்க. ஆனா தேவன் ஆளுகை செய்யும் போது இந்த பூமி பூரிப்பாக இருக்கும். எல்லா விதத்திலும் பூமி வந்து சந்தோஷப்படத்தக்கதா இருக்கும். மனுஷன் எல்லாத்தையும் உறிஞ்சி பூமியை நாசம் பண்ணி ஒவ்வொன்றுல இருந்தோம் எல்லா இயற்கையும் அழிச்சு போட்டு எல்லா காரியத்தையும் என்ன செய்யலாம் வந்து ஆண்டவர் சீராக அமைச்சத மனுஷன் சேர்ந்து சீர்கெட்டுதான் மாற்றி கொண்டு வராங்க. ஆனா கர்த்தருடைய ராஜரீகம் இருக்கும்போது, கர்த்தர் நம்ம பூமியை ஆளும் போது பூமி வந்து பூரிப்பாக இருக்கும். அதுல வந்து ஒன்று சொல்லுங்க, திரளான தீவுகள் மகிழ கடவுது. நம்ம ஆண்டவர் படைச்சதுல தீவுகள் அங்கங்க இருக்குது பாத்தீங்களா. எல்லாருக்குமே அந்த தீவுகள் எங்க இருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியாது. ஏன்னா ஏதோ ஒரு மூலையில வந்து அந்த தீவுகளுக்கும் சூழ வந்து நம்ம நீர் சூழ்ந்திருக்கும், கடல் தண்ணி எல்லாம் இருந்துட்டு. அந்த மாதிரி எங்கேயோ இருக்கிறத கூட ஆண்டவர் வந்து என்ன செய்வாராம், ஆசீர்வதிக்கிறவர். மக்களுக்கு எங்கேயோ இருக்கிறது யாருன்னா தெரியுமா? சிஎம்க்கு பிரைம் மினிஸ்டருக்கு ஏதோ ஒரு மூலையில ஒரு தீவு இருக்கிறது தெரியுமா? தெரியாது. அங்க இருக்கிற மக்களை குறிச்சு தெரியுமா? தெரியாது. அவங்க அப்படின்னா வந்து போறாங்க என்னன்ட்டு அவங்க இருப்பாங்க. ஆனா ஆண்டவர் இந்த சிறு சிறு இடத்துல கூட இருக்கிற ஒவ்வொருத்தரையும் என்ன செய்யறாருங்களா, ஆசீர்வதிக்கிறவரா இருக்காங்க, அவங்கள பாக்குறவரா இருக்காருங்களா. அப்போ அவர் ஆளுகை செய்யும் போது நம்முடைய பூமி எப்படி இருக்குங்களா, பூரிப்பாக இருக்கும் அப்படின்றத அந்த முதல் வசனத்தை சொல்றாங்க. 2ஆம் வசனத்துல மேகமும் மந்தாரமும் அவரை சூழ்ந்திருக்கிறது, நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம். எதுக்கு இங்க மேகத்தை குறிச்சு சொல்லியிருக்காங்கன்னா, ஆண்டவர் வந்து எப்பவுமே மேகங்கள் நடுவில் வருகிறவர். எங்கெல்லாம் ஆண்டவர் பிரதியட்சமா வெளிப்பட்டு இருக்கிறாரோ அங்கெல்லாம் மேகம் இருந்திருக்குது. நீங்க அந்த ஒவ்வொரு வசனத்தை பைபிள் நம்ம ஆராய்ச்சி பார்த்தா ஆண்டவருடைய பிரசன்னமா ஆண்டவர் எங்கெல்லாம் வெளிப்பட்டு பிரதியட்சமாய் வெளிப்பட்டாரோ அங்கெல்லாம் ஒரு மேகங்கள் நடுவில் தான் வந்திருக்கிறாங்க. ஏன்னா ஆண்டவருடைய பிரசன்னத்தை நம்ம பார்த்தா நம்மளால தாங்கிக்க முடியாது. மக்களால அந்த பிரசனத்தை வந்து தாங்கிக் கொள்ள முடியாததுனால தன்னை மறைத்து கொண்டு கூடாரமாக மேகங்கள் நடுவில் அவர் மறைத்து கொண்டு அவர் வந்து வெளிப்பட்டாரு. அப்ப அந்த மேகத்தை அதுக்காக ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு, அவர் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதனால அவர் மேகங்கள் நடுவிலே வருகிறவரா இருக்கிறார். அந்த 2வது வசனத்துல இருந்து சொல்றாங்க. 5வது வசனத்துல கர்த்தரின் பிரசனத்தினாலே பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று, சர்வ பூமியினுடைய ஆண்டவரின் பிரசனத்தினாலே உருகி போயிற்று. தேவ பிரசன்னன்றது தாங்கிக்க முடியாத மகா பெரிய தேவ பிரசனத்துல என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தா வந்துட்டு நிறைய காரியங்கள் தேவ பிரசனத்துல இருக்குது. தேவ பிரசனத்தை வந்து நம்ம தாங்கி கொடுக்காத முடியாத அளவுக்கு அந்த பிரசனத்துல வந்து அவ்வளவு ஒரு மகிமை இருக்குதுங்களாம். அந்த பிரசனத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் நமக்கு வேணும்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யணும், கேட்கணும். பிரசனம் எனக்கு வேணும் இசப்பா. தேவ பிரசனத்துல எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்கு, எல்லா மகிமை இருக்கு, எல்லா அதிகாரம் இருக்கு, எல்லாமே நமக்கு தேவையான அனைத்து காரியங்களும் அதுல இருக்குங்களா, தேவ பிரசன்னத்துல இருக்கும். அப்ப நம்ம ஜெபிச்சா கூட ஏனோ தானோ நம்ம ஜெபிக்காம அந்த பிரசன்னத்தோடவே நம்ம ஜெபிக்கிறவங்களா வந்து நம்ம இருக்கணும். அந்த பிரசனத்துல அப்பதான் நம்ம எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்றவங்களா இருக்க முடியும். ஏனோ தானோ நம்ம ஜெபிக்கும் போது அந்த தேவ பிரசனத்தை நம்மளால என்ன செய்ய முடியும், உணரவே முடியாது. அப்ப தேவனே வந்து அவருடைய பிரசனத்தை வந்து மேகங்கள் நடுவில் எப்படி அவர் மறைச்சு கொண்டாருங்களோ வந்துட்டு நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் போது அந்த ஆண்டவர் நம்ம மேல வந்து இறங்கணும், அவருடைய கரம் நம்ம மேல வந்து இறங்கணும், அவருடைய பிரசன்னத்தை நம்ம முழுமையா நம்ம அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கும் போது அதை கேட்கணும். அந்த உணர்வை நம்ம வந்து பெற்றுக்கொள்வங்களா இருக்கணும். தேவ பிரசனம் இருக்கும்போது அந்த இடம் எப்படி இருக்குங்களா, நீதி நியாயங்கள் நிறைந்ததா இருக்கும், மகிமை உள்ளதா நம்ம கொண்டு இருக்குங்களா. அப்ப நம்ம கிட்ட இருக்கிற வறுமைகள் நம்மளை விட்டு இருந்துட்டு போகுதுங்களா, நம்ம கிட்ட இருக்கிற வறட்சிகள் நம்ம விட்டு போகுதுங்களா. அப்ப ஆவிக்குரிய வறட்சி நம்ம கிட்ட இருக்கும் இல்லையா, ஆவிக்குரிய வனாந்தரமான சூழல் நம்ம கிட்ட இருக்கும் இல்லையா. இது வந்து ஆசீர்வாதத்தை நம்ம வாழ்ற வாழ்க்கை இல்லை, நமக்குள்ள ஒரு வனாந்தரம் இருக்குள்ள வெறுமையான ஒரு நிலைமை, நம்ம நல்லா ஒரு ஆராதிக்க முடியாத அளவுக்கு, துதிக்க முடியாத அளவுக்கு நாமளே வறண்டு போன ஒரு சூழ்நிலையா இருக்கும். ஆனா தேவ பிரசனம் நம்ம ஆளுகை செய்யும் போது இது எல்லாவற்றையும் என்ன செய்யறாங்க,
மாற்றி போடுறாரு. அந்த பிரசனம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா? அந்த பிரசனத்தை குறிச்சுதான் அவங்க வந்து சொல்லுவாங்க, அந்த பிரசனம் இறங்கும் போது மெழுகு போல எல்லாமே உருகி போயிடுச்சு. அப்ப நம்மளுடைய கவலைகள் எல்லாமே என்ன செய்யணும்? உருகி போயிடும். அதுல எதுவுமே அது வந்து நம்ம கிட்ட நிலைச்சிக்காம வந்து போயிடுங்க. 7வது வசனம், சொரூபங்களை வணங்கி விக்கிரகங்களை பெருமை பாராட்டுகிற யாவரும் வெட்கப்பட்டு போவார்களாக. தேவர்களே, நீங்கள் எல்லோரும் அவரை தொழுது கொள்ளுங்கள். சொரூபங்களை வணங்குறவங்க வெட்கப்பட்டு தான் போகணும். விக்கிரகங்களை சேவிக்கிறவங்க வெட்கப்பட்டு தான் போகணும். தேவனை ஆராதிக்கிறவர்கள் மாத்திரம்தான் எப்படி இருக்காங்க? நீதிமான்களா இருக்கிறாங்க. இதுல வந்து தேவர்களே நீங்கள் எல்லோரும் அவரை தொழுது கொள்ளுங்கள்னு சொல்லியிருக்காங்கல்ல. தேவர்கள்னா வந்து நம்ம பூமியில இருக்கிற ராஜாக்கள், இந்த சிஎம் பிரைம் மினிஸ்டர் இது மாதிரி இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க தான் சொல்லியிருக்காங்க. தேவர்கள்னா மற்ற தெய்வங்கள் கிடையாது. மற்ற தெய்வங்களுக்கு மகிமையே கிடையாது. மற்ற தெய்வன்றது ஒண்ணு கிடையவே கிடையாது. அந்த தேவர்னு நம்ம சொல்லவே முடியாது. இதுல ரொம்ப பேர் நம்ம படிச்சா தேவர்கள்னா இந்த பூமியில இருக்கிற மற்ற தெய்வங்கள் நாம நினைச்சுப்போம். அதுக்கு இது சொல்லவே இல்லைங்க அந்த வார்த்தை. பூமியின் ராஜாக்களை குறிச்சுதான் இதுல வந்து சொல்லியிருக்கிறேன். அப்ப நீங்க கூட என்ன, நீங்க தான் பெரியவங்க நினைச்சுக்காதீங்க. நீங்க எல்லாரும் யாரை தொழுது கொள்ளுங்க? என்ன தொழுது கொள்ளுங்கன்னு ஆண்டவர் சொல்றாங்க. பூமியில இருக்கிற ராஜாக்கள் எல்லாரும் நீங்க என்ன பண்ணுங்க? என்ன தொழுது கொள்ளுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாங்க. கடைசி வசனம், கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே தீமையை வெறுத்து விடுங்கள். அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். கர்த்தரில் அன்பு கூறுவங்க நம்ம என்ன வெறுக்கணும்? தீமையை வெறுத்துனாங்க. தீமையில கிடைக்கிற சந்தோஷம், தீமையில கிடைக்கிற ஒரு அன்பு நம்மளுக்கு கிடைக்கிறதுனா, தீமையான விஷயம் செய்யும் போது நம்மளுக்கு ஒரு பாசம் கிடைக்கும். தீமையான விஷயம் செய்யும் போது நம்மளுக்கு ஒரு பெரியது ஒரு செல்வம் கிடைக்கும். அந்த மாதிரி தீமைக்காக எதெல்லாம் நினைச்சு நம்ம பெற்றுக்கொண்டு நம்ம சந்தோஷப்படுறோமோ அது எல்லா காரியத்தையும் நம்ம வெறுத்தணும். கர்த்தரில் அன்பு கூறுகிறவரை தீமையை வெறுத்து விடுங்க. அன்பு கூறலன்னா தீமை வச்சுக்கலாம். கர்த்தரில் அன்பு கூறலாம் நம்ம இருக்கிறோம். அப்ப கர்த்தரில் அன்பு கூறுகிறவருக்கு தீமைன்றது வந்து சுத்தமா நம்ம வரவே என்ன செய்யணும்? வெறுத்துறவங்களா நம்ம இருக்கணுமா? அதுதான் ஆண்டவருக்கு வந்து பிரியும். அப்ப தம்முடைய ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைகளுக்கு அவரை தப்புவிக்கிறார். எப்போ? தீமையை வெறுக்கும் போது தான். நீ தீமையை வெறுக்காம அப்படியே வச்சிருந்தா துன்மார்க்கின் கையில நம்ம அகப்பட்டுட்டு இருக்கணும். தீமையை வெறுக்கும் போது மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும்? அந்த கையில இருந்து நம்ம விலக்கி பாதுகாப்பா இருக்க முடியும். கடைசி 12வது வசனம், நீதிமான்களை கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். இதெல்லாம் செய்வது முன் வாசலோடு பாத்தீங்களா? சார் வந்துட்டேன். நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்திற்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. நமக்கான வெளிச்சத்தையும் மகிழ்ச்சியும் ஆண்டவர் எப்பயோ என்ன செஞ்சாரா? விதைச்சு வச்சுட்டாருங்க. விதைச்சு வச்சுட்டு இப்போ அது மரமா காய் காய்ச்சி கனி வந்து பூத்து குளின்னு இருக்கு. அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். நம்ம தான் அதை வந்து எடுத்துக்கணும். நான் நீதிமனா இருக்க மாட்டேன். நான் தீமை எல்லாம் அப்படியே வச்சிருந்தாரு பண்ணும்போது நம்ம அதெல்லாம் புசிக்க முடியாது. அதனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. இனிமேல் தான் ஆண்டவர் விதைக்க போறது இல்லை. நம்மளுக்கு விதைச்சு வச்சுட்டாரு. நம்மளுடைய சந்தோஷத்தையும் நம்மளுடைய நிம்மதியும் நம்மளுடைய செம்மையான வாழ்க்கையும் நம்மளுடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அவர் விதைச்சு வச்சுட்டு இருக்காரு. வேணும்ன்றவங்க நம்ம தான் போய் என்ன செய்யணும்? அதெல்லாம் எடுத்து அனுபவிச்சுக்கணும். எனக்கு வேணாம், நான் தீமையை வச்சுட்டு நான் இப்படியே உட்காந்துட்டு இருக்கேன்னா நம்ம அதெல்லாம் என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. அப்ப நம்ம நீதிமன்றாவும் நம்ம இருக்க முடியாது. கர்த்தர் கொடுத்த சந்தோஷத்தை, அவர் நம்மளுக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை அனுபவிக்க நாம தான் எழுந்து போய் நம்ம அனுபவிச்சுக்கணும். அவர் வச்சுட்டாரு, நான் கொடுக்க மாட்டேன்னு அவர் சொல்லவே இல்லை. அவர் கொடுத்து வச்சுட்டாரு. நாம தான் என்ன செய்யணும்? அதை எடுத்து அனுபவிக்கிறதுக்கு நம்மள பாத்திரமா எடுத்து நம்ம தான் யூஸ் பண்ணிக்கணும். நமக்கு தான் வேணும்ன்ற அந்த வாஞ்சையோட போகணும். நம்ம அப்படி செய்யும் போது கர்த்தருக்குள்ள மகிழ்ந்து நம்ம எப்படி இருப்போம்? அவருடைய பரிசுத்த நினைவு கூறுதலை இப்ப கூட ஆண்டவருடைய நினைவு கூறுதல் நம்ம எல்லாரும் கொண்டாட. அப்ப நீதிமான்கள் நம்ம எப்படி இருக்கணும்? கர்த்தருக்குள் மகிழ்ந்து இருக்கணும். தீமையில மகிழக்கூடாது. மாம்சத்துல நம்ம சொந்த இதுல எதுலயுமே நமக்கு மகிழ்ச்சி கிடையாது. கர்த்தருக்குள் மகிழ்ந்து இருக்கணும். காட்டுல மக்கள் இருந்து அதுதான் ஆண்டவர் சொல்லுவோம். அவருடைய பிரசனத்தை நம்ம வந்து எப்பவுமே வந்துட்டு அதிகமா கேட்கறவங்களா நம்ம வந்து இருக்கணும். கர்த்தருக்குள்ள நம்ம வந்து எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருக்கணும். கர்த்தர் கொடுத்ததை எல்லாம் வச்சுட்டு நம்ம வேணும்ன்ற வாஞ்சையோட பெற்றுக்கொள்ளுங்களா நம்ம இருக்கணும். அதை இப்ப நம்ம ஆண்டவர்கிட்ட இருந்து தாழ்த்தி நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆமென். இருக்கிற அனிமொழி சிஸ்டர் அவங்க ஒரு சாட்சியா இருப்பாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. ஒரு 4 days பிஃபோர் எனக்கு ஒரு 2 weeks-ஆகவே கோல்டு இருந்துச்சு. த்ரோட் அடிக்கடி கட்டுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஒரு 4 days முன்னாடி பயங்கரமாக த்ரோட் பெயின், சிவியர் த்ரோட் பெயின், ஃபீவர், மூச்சே விட முடியல. அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு ஃபீவர், என்னால் முடியல. எனக்கு ஆராதனை இருக்குது, நான் கற்றுக்கிட்ட அளவுக்கு எனக்கு த்ரோட் இப்படி இருக்குது, எனக்கு ரொம்ப வலிக்கிறதுனால பல்லு வலி வேறு. இந்த இடம் வந்து ஸ்வெல்லிங் ஆகிடுச்சுல, ஓப்பனே பண்ண முடியல. இருந்தாலும் நான் கற்றுக்கிட்ட நான் என்ன பண்ணுறது, ஆராதனை இருக்குது, நான் என்ன பண்ணுறேன் ஏசப்பா அப்படின்ட்டு ஜபிச்சுட்டு தான் இருந்தேன். உள்ளுக்குள்ளே ஜபிச்சா யார்கிட்டயோ சொல்லலை, என்னால் சொல்ல முடியல. சொன்னால் எல்லாரும் ரெஸ்ட் எடு,
இது பண்ண தூங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னால் கர்த்தருக்கு கொடுக்குற டைம் வந்து என்னால் இது பண்ண முடியல. மாத்திரை போட்டாலும் அதே தான் சொல்கிறாங்க, நீங்கள் மெடிசன் எடுத்தால் நல்லா தூங்கணும், காலையில் எந்திரிக்கக்கூடாது, நல்லா தூங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கர்த்தர் எனக்காக கொடுத்த அந்த டைமில் நான் ஜெபிக்கணும். நான் வாஞ்சியாக தாகத்தோடு அந்த டைம் கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்காரு. அதனால் நான் இது பண்ணணும். மாத்திரை ஒரு நாள் போட்ட வலி தாங்க முடியாமல் போட்டுட்டேன். நான் எப்படி எந்திரிக்க போகிறேன் எனக்கு தெரியல. ஏசப்பா போடும்போது சொல்லிட்டு தான் போட்டேன், அப்பா நீங்கள் தான் இதில் வந்து நீங்கள் இது பண்ணணும், நான் உங்களை தான் இதில் இது பண்ணி போடுறேன். கரெக்டாக என்னை அந்த 3:45 எழுப்பி விட்டாரு. எல்லாரும் சொன்னாங்க தூங்கிடுவேன் அப்படின்னாங்க. இல்லை, அப்பா கூட இருந்து என்னை எழுப்பி அந்த இடத்துல நான் ஜெபிக்க கிருபை கொடுத்தாரு. நான் பாடணும்ப்பா, நான் எப்படி பாடுவேன்ப்பா எனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி நான் மனுஷங்க யார்கிட்டயும் நான் சொல்லல. கர்த்தர்கிட்ட மாத்திரமே நான் என்னோட அறையில கர்த்தர்கிட்ட மாத்திரமே நான் வந்து பேசினேன். அவரோட வசனங்களை அமைச்சு என்னை தேத்தினாரு. வசனங்கள் மூலியமாவே என்கிட்ட வெளிப்பட்டு பேசினாரு கர்த்தர். நேற்று நைட்டுமே எனக்கு ஒரு சிவியரான பெயின், என்னால முடியலப்பா, நான் எப்படி பாட போறேன், தொண்டெல்லாம் வலிக்குதுப்பா, நான் எப்படிப்பா. கர்த்தர் சொன்னாரு, சியோன் குமாரத்தியே நீ போ, கர்த்தரோட நாம இந்த இடத்துல மகிமைப்பட்டது. அப்பா என் மத்தியில இந்த ஆராதனை வேலையில கர்த்தர் என் கூட நின்று கொடுத்து என்ன பாட வச்சு அதுலாம் குரல் இவ்வளவு இதுவா இல்லை. எனக்கு ரொம்ப பெயினா இருந்தது, கரன்னு இருந்துச்சு. ஸ்கூல்ல கூட எனக்கு அப்படியே பேசவே முடியல, பசங்க கிட்ட கூட நான் பேசல. எக்ஸாம்னால நான் போனேன், அமைதியா தான் இருந்தேன், இந்த அளவுக்கு நான் பேசல. ஆனா இந்த இடத்துல கூட என்ன பேச வச்சு பாட வச்சு கர்த்தரோட நாமத்துக்கே மகிமைப்படாதவர், நல்லவர், கர்த்தர் பெரியவர். அதே போல பைபிள் குவிஸ் வந்து நேற்று நடந்துச்சு. எனக்கு அவ்வளவா பைபிள் நான் படிப்பேன், ஆனா ரொம்ப உள்ளாழங்கள் வந்து எனக்கு அவ்வளவா தெரியாது. ஆனா இந்த ஒரு வாரமா நான் கத்துக்கிட்டு எனக்கு தெரியாது, நான் எப்படி பண்ண எனக்கு தெரியாதுப்பா, நீங்க அந்த இடத்துல வந்து நீங்க தான் செயல்படுறோம் சொன்னாரு. 50 கொஸ்டின் கேட்டாங்க, ரேபிட் 20 நிமிஷம் டைம் கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் ஓப்பனே ஆகல. அதுவே ரொம்ப ஸ்ட்ரெஸ், ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு, என்னடா ஓப்பனே ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு. கடைசி 18 நிமிஷத்துல நாங்கள் அட்டென்ட் பண்ணோம். அட்டென்ட் பண்ணி ரிசல்ட் வந்து வரல. ஆனா எவ்வளவு ஆன்சர் வந்து கரெக்டா இருக்குன்னு பார்த்தாங்க, ஒண்ணுமே தெரியாது. 50 கொஸ்டினுக்கு 41 கொஸ்டின் வந்து நான் கரெக்டா 9 கொஸ்டின் தப்பாச்சு. அந்த இடத்துல கர்த்தர் நாமம் தான் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 கர்த்தர் பெரியவர். நாமத்துக்கு சந்தோஷமா இருக்கிறீங்களா? அல்லேலூயா. நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். நம்ம வாழ்க்கையில இருக்க சோர்ந்து போகாம ஜெபத்துல உறுதியா இருங்க. மாத்திரமல்ல கட்டிட வேலை நமக்கு நிறைய இருக்கு, அதுக்காக ஜெபிங்க. மே மாசம் எப்படியாவது தொடங்கி எப்படியாவது ஒரு அளவுக்கு நம்ம அதை ரெடி செஞ்சிடணும். நம்ம கொஞ்சம் சீர்படுத்த முடியும். ஏன்னா எனக்கு இதெல்லாம் இருக்கும்போது பார்க்கும்போது மனசு ரொம்ப ஒவ்வொரு துக்கமா தான் இருக்கு. சீக்கிரமா இந்த இடத்துல கிளியர் பண்ணி ஆண்டவர் இந்த இடத்தை நல்லபடியாக கொடுக்கணும். ஆவியான கரம் இங்க செயல்படணும். நல்லவர். மாத்திரமல்ல நேற்று என்னுடைய சகோதரி இதற்கு முன்பு அவர் சாட்சி சொல்ல சொன்னாங்க. அவங்களுக்காக நான் அந்த சாட்சி நான் பகிர்ந்து கொள்கிறேன். என்னுடைய அக்கா பையன் வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்துட்டாங்க. அவங்களுக்காக ஒரு நாள் வந்து ஃபோன் பண்ணி ஜெபிங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த மகனுக்காக நான் வாரத்தோடு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் வாக்குப்படுத்தேன். ஊழியத்துக்காக அழைத்து அங்கீகரித்தேன், நான் ஊழியத்தில் பயன்படுத்துவேன். சரீர பலவீனத்தை நம்ம ஹெவி ஃபீவர் வந்துருச்சு. அவருக்கு ஃபீவர் வந்தாலே கொஞ்சம் நம்ம பயப்பட வேண்டியது. ஏன்னா அவர் தலைப்பகுதி பெருசாக இருக்கும், பின்பக்கத்தில் அந்த மூளையில் ஒரு நீர் கட்டி இருக்கு, அது வளர்ந்துட்டே இருக்கக்கூடாது அப்படின்றது டாக்டருடைய இது. பட் ஜுரம் வரக்கூடாது அப்படின்றது தான் டாக்டருடைய வார்த்தை. ஆனால் அடிக்கடிக்கு ஒரு ஜுரம் வரும்போது சில நேரத்தில் நம்ம பயப்படுறது உண்டு. ஆனால் கர்த்தருடைய சமூகத்தை ஒப்பு கொடுத்து ஜெபித்தேன். கர்த்தர் நல்ல சுகத்தை கொடுத்தார். அவங்க பொறுத்தனையோடு ஜெபிச்சுட்டாங்க. சபைக்கு சேர் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு அவங்க பொறுத்தனை பண்ணிட்டாங்க. சேர் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. சேர் நான் வாங்கி கொடுத்துறேன், பொறுத்தனையோடு சுகமாகணும் அப்படின்னு சொல்லி நான் ஆடத்துல பொறுத்தனையோடு ஜெபித்தேன் அப்படின்னாங்க. அடுத்த வாரத்தில் அந்த சேர் அவங்க வாங்கி கொடுக்கறதா இருக்கிறாங்க. அவங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்க. அவங்க குடும்பங்களுக்காகவும் கர்த்தர் நிச்சயம் அவங்க ஜனங்களை கேட்க வருவாங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம். நம்ம வேதத்திற்குள்ளாக கடந்து போகலாம். போன வாரம் நம்ம தியானித்த வசனம் ஞாபகம் இருக்கா? என்ன வார்த்தையை நம்ம தியானிச்சோம்? தேவ சித்தம். ஒப்பு கொடுத்தீங்களா? இந்த வாரம் முழுக்க தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தீங்களா? சொல்லக்கூடாது, உண்மையா சொல்லணும். நான் ஆண்டோடைய எந்த காரியத்தை தொடங்கினாலும் செய்தாலும் ஆண்டோடைய சித்தத்துக்கு நான் ஒப்பு கொடுத்தேன். இந்த வாரம் முழுதும் ஆண்டோடைய சித்தத்துக்கு நான் ஒப்பு கொடுத்தேன். அந்த காரியம் நன்மையாய் முடிந்தது, அந்த வேலை நன்மையாய் முடிந்தது. என் குடும்ப காரியத்தை ஆண்டோடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்தேன், அது நேர்த்தியாய் முடிந்தது. ஒப்பு கொடுத்தீங்களா? ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு வல்லமையானவர். அதுல சில காரியங்களை நம்ம பார்த்தோம் இல்லையா? என்னென்ன காரியத்தை ஒப்பு கொடுக்க நம்ம பார்த்தோம்.
முதலாவது தேவ சித்தத்திற்கு ஆண்டவர் எப்படி பிதாவின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தாரோ அது போல நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கணும். அது மாத்திரம் ஒன்றாவது காரியம், கர்த்தரனை அனுப்பினபடியா அவர் சித்தத்தின்படி செய்வதே என்னுடைய போஜனம். அவருடைய சித்தம் தான் நம்முடைய போஜனம். நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுப்பது, நம்முடைய பாவங்களுக்காக அவர் ஒப்பு கொடுத்தார். அதனால கர்த்தருக்காக நம்ம ஒப்பு கொடுக்கணும். அடுத்தது வந்து எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்வதுதான் கர்த்தருக்கு சித்தமானது. அது கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. எந்த நேரத்தில் ஸ்தோத்திரத்தோடு இருங்க, ஜபத்தோடு இருங்க, வேண்டுதலோடு இருங்க. கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிக்க அவர் வல்லமையானவர். இந்த வாரம் கர்த்தர் 4வது வார்த்தை பேச வல்லமை உள்ளவராக இருக்கிறாரு. நாம் எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 53ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை எடுத்தவர்கள் வேகமாய் வாசிக்கலாம். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கும். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன் குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கும். அல்லேலூயா. இன்றைக்கு எனக்கு அருமையான சபை மக்களே, தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எந்த காரியமா இருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கிற அந்த குணம் நமக்கு வேண்டும். ஏனென்றால் ஆண்டவருடைய சமூகத்துல எல்லாவற்றையும் கொண்டு போங்க. கொண்டு போனாலும் இந்த வேதம் கடைசியாய் சொல்லுகிற வார்த்தை, அவருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நம்ம தீர்மானிக்கவே கூடாது. அதுல வந்து நிறைய தவறான காரியமும் உண்டு. நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனம் இல்லாத காரியம் உண்டு. நம்ம வாழ்க்கையை சீர்கெடுத்து கொடுக்கிற காரியமும் உண்டு. நம்மை பாதாளத்திற்கு கொண்டு போகிற காரியமும் உண்டு. மனுஷனுடைய மூளை எல்லாவற்றையும் சரியாய் கணிக்க தெரியாத ஒரு மூளை. நம்புறீங்களா? என்ன பாஸ்டர், எவ்வளவு அறிவாளி இந்த உலகத்துல இருக்கிறாங்க, எல்லாமே சரியா செய்யறாங்க, எப்படி முடியலன்னு சொல்றீங்க? ஆமா, மனுஷனுடைய அறிவு ஒரு எல்லை வரைக்கும் தான். ஆனால் ஆண்டவருடைய அறிவோ மகத்துவமானது. இன்னைக்கு நீங்க சொல்லுவீங்க, கேட்டா ஒரு வார்த்தை, ஞானத்திலே சிறந்தவர் யாருன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஞானத்திலே தேறினவர், மகா ஞானம் படைத்தவர் யாரு? மகா ஞானம் படைத்தவர் யாருமா? யார சொல்லுவோம்? யார சொல்லுவீங்க? இப்போ வேதத்தின் பிரகாரம் சாலமோன் தான் சொல்லுவோம். ஆனா சாலமோனுக்கே இவ்வளவு ஞானம் இருக்கணும், அதை கொடுத்த ஆண்டவருக்கு எவ்வளவு ஞானம் இருக்கணும். அல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு சித்தமான காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக் கொள்ளுகிற பிள்ளைகளாய் நம்ம மாறணும். அல்லேலூயா. எதை எடுத்தாலும் என் வாழ்க்கையில நன்மையாகவே முடியணும் அப்படின்னு சொல்லி நம்ம தீர்மானிக்கவே கூடாது. எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் உண்டு, எல்லாமே தகுதியா இராது. கர்த்தருடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்படின்னா தகுதியானதை மாத்திரம் தான் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் கொடுக்க வருவார். நல்லா தெளிவா தெரிந்து கொள்ளுங்க. இந்த வேத வார்த்தையில் ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தரே அவரை நெருக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாட்களாக இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது நம்மை பாதுகாப்பதற்காக தன்னைத்தானே சிலுவை மரத்தில் ஒப்பு கொடுத்த பரலோக தகப்பன். அப்போ நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பம், நம்முடைய வேலை, நம்முடைய படிப்பு எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையில நேர்த்தியாய் கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் அவர் தன்னைத்தானே சிலுவை மரத்தில் ஒப்பு கொடுத்தார். நம்மை மீட்டெடுப்பதற்காக, இந்த பாவம் நிறைந்த உலகத்தில் இருந்து நம்மை மீட்டெடுப்பதற்காக தன்னைத்தான் சிலுவையில் ஒப்பு கொடுத்தவர். அப்போ அவர் ஒப்பு கொடுத்திருக்கிறார்னா நம்முடைய வாழ்க்கை சுகமா இருக்க வேண்டும் என்பதற்காக. அல்லேலூயா. எந்த ஒரு மனிதனும் முன்வராத ஒரு காரியத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காய் செய்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? என் வாழ்க்கையில என்னுடைய நன்மைக்காக தான் அவர் சிலுவையில் மரித்தார். அல்லேலூயா. என்னுடைய ஆசீர்வாதத்திற்காக தான் அவர் சிலுவையில் மரித்தார். என்னுடைய மீட்புக்காக தான் அவர் சிலுவையில் மரித்தார் என்ற ஒரு உண்மையுள்ள இருதயம் நமக்குள்ள வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக மனிதர் எதை சொல்றாங்கன்னா, அவர் எதற்காகவோ மரித்தாரு, அவருடைய தன்னைத்தானே பெருமைப்படுத்திக் கொள்ள இல்ல.
அது ஒரு காலமும் கிடையாது. நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய மீறுதலுக்காக அவர் சிலுவை மரத்தில் தொங்கினார். அப்போ எல்லாவற்றையும் நமக்காக செய்த அந்த பரலோக தகப்பனிடத்துல நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும். அவருடைய சித்தமானது மாத்திரம்தான் நம்ம வாழ்க்கையில நடக்கணும். நம்முடைய சித்தம், என்னுடைய எண்ணம் நடக்கணும் அப்படின்னு ஒரு நாள் தீர்மானிக்காதீங்க. என்னுடைய சிந்தை நடக்கணும்னு தீர்மானிக்காதீங்க. நம்முடைய எண்ணமோ நம்முடைய சிந்தையோ ஒரு நாள் தவறான பாதையில் கொண்டு போவது உண்டு. இன்னைக்கு அநேக பேருடைய வாழ்க்கையில நான் பார்த்திருக்கிறேன். ஏமா இந்த காரியம் உங்களுக்கு, ஏன் இந்த சூழ்நிலை அப்படின்னா, ஆமா பாஸ்டர், நானா எடுத்துக்கிட்ட ஒரு முடிவு, நானா தேடிக்கிட்ட ஒரு வாழ்க்கை, நானா சிந்திச்ச ஒரு எண்ணம், நானா செயல்படுத்தின செயல்கள். இன்னைக்கு அநேக பேருடைய வாழ்க்கையில இருக்கிற பொல்லாத காரியத்திற்கு அடித்தளமா இருப்பது அவர்களுடைய சிந்தையே தான். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. கர்த்தருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கணும். சொல்றாரு, கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கும். 4வது வசனத்தை வாசிங்களேன். அதுல 4. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். எப்படி சொல்றாங்களா? இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறவர்கள் என்ன சொல்றாங்களா? அந்த வசனம் சொல்லுங்க. நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டார் என்று எண்ணினோம். யாரால? அவராலதான் நடந்தது, அவராலதான் இந்த பிரச்சனை இல்ல, நமக்காக. இன்னைக்கு அநேக மனிதர் சொல்றாங்க, அவரை பெருமைப்படுத்துவதற்காக, அவர் உலகத்துல தெய்வமாய் நிற்பதற்காக அவர் ஒப்பு கொடுத்தார். ஒரு காலமும் கிடையாது. நீங்களும் நானும் செய்த பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக கர்த்தர் தாமே சிலுவையில் மரித்தார். இப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தின் சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக தான் நீங்கள் நமக்காக எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்ட அந்த பரலோக தகப்பனுக்காக நாம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? எந்த செயலையும் ஆண்டவருடைய சமூகத்துல கொண்டு போகிறோமா? ஆண்டவருடைய சமூகத்துல காலையில் எழுந்து காத்திருக்கிறோமா? ஆண்டவரே, இந்த நாள் எப்படி இருக்கும்? இந்த நாள் உடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறேன், உங்களுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிறேன். நான் என்ன செய்யணும், என்ன பேசணும், எப்படி பார்க்கணும், எப்படி நடக்கணும் என்ற ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோமா? உங்களை நீங்க ஆராய்ந்து பார்க்கணும். காலையில எழுந்தவுடன் அநேக செய்கிற காரியம் என்ன? கிறிஸ்து உடையவனா இருக்கிற நான் செய்கிற காரியம் என்ன? மற்றவர்களுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. மற்றவர்களுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. காலையில எழுந்த உடனே போனை தொடாதீங்க. நிறைய பேர் சொல்றாங்க அலாரத்துக்கு, அது பரவாயில்ல, அலாரம் வைக்கிறீங்க, ஓகே, எழுதுறது. அந்த அலாரம் முடிச்ச உடனே நீங்க ஆஃப் பண்ணி கர்த்தருடைய சமூகத்தை தேடி போயிடும். ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருப்பதுதான் நமக்கு உகர்ந்த வாழ்க்கை. அதை தவிர நம்ம எதை தேடி போனாலும் நமக்கு பிரச்சனையும் போராட்டமும் வரும். கர்த்தருடைய சித்தத்திற்கு அந்த நாளை ஒப்பு கொடுங்க. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுங்க. நான் என்ன செய்யணும், நான் எப்படி போகணும், எதை வாங்கணும், எதை கொடுக்கணும், கர்த்தருடைய சமூகத்திற்கு கொண்டு போனாதான் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும். நீங்க செய்து பாருங்க, அந்த நாளை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். அந்த நாளை நேர்த்தியா உங்க கையில கொடுப்பாரு. போராட்டமே இல்லாத, போராட்டம் வந்தாலும் அந்த இடத்துல கர்த்தர் நிற்பார். அல்லேலூயா. இந்த சுவாபத்துக்குள்ள நீங்களும் நானும் வரணும். காலையில எழுந்த உடனே ஏன் தீர்மானம், ஏன் என்னன்னு சொல்லவே சொல்லாதீங்க. பிள்ளைகளுக்கு அதை சொல்லிக் கொடுங்க. காலையில் எழுந்து ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருங்க. காலையில் எழுந்து ஏசப்பான்னு அந்த சொல்ற வார்த்தை தான் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கும். உலகத்தின் மனுஷனை கூப்பிடுறதுக்கும் ஆண்டவரை கூப்பிடுறதுக்கும் வித்தியாசம். நீங்க மனுஷனை கூப்பிட்டா ஆபத்துன்னு வரும்போது வரமாட்டான். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்க கூப்பிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை வருவதற்கு முன்பாகவே. கார் ஆக்சிடென்ட் ஆகும்போது நான் நினைச்சேன் எனக்குள்ள ஒரு உலக பிரமாண காரியம். அப்ப இந்த காரை எடுக்கும் போது நான் ஜெபம் பண்ணிட்டு தான் எடுத்தேன். 4 மணிக்கு எழுந்து இப்படி சமூகத்துல தான் காத்திருந்தேன். அப்ப என்கிட்ட சொன்னாரு, அதனாலதான் அந்த கார் ஆக்சிடென்ட் ஜீவனோடு இருக்கு. அதனாலதான் அந்த கார் ஆக்சிடென்ட்ல நீ ஜீவனோடு இருக்க. இல்ல அப்படின்னா என்னைக்கோ மறிக்க. காலையில எழுதி என் அப்பான்னு கூப்பிட்டல, இந்த வாகனத்தை தொடும் போது இந்த வாகனத்துக்கு முன்னால உங்க சமூகம் போகண்டப்பான்னு சொன்னல, என்ன நீங்க நடத்துங்கப்பான்னு சொன்ன, இந்த வார்த்தை தான் உன்னை காப்பாற்றும். நீ காலையில ஒப்பு கொடுத்த அந்த நேரம் தான் இது முதலாய் உன்னை ஜீவனோடு வைத்திருக்கு. ஒரு மாத்திரம் சொல்றேன்,
கர்த்தருடைய சமூகத்துல உங்களை அப்படி அர்ப்பணிக்க கற்றுக்கொள்ளுங்க. ஆமென். எந்த காரியத்தை செய்தாலும் ஜெபத்தோடு செய்ய கற்றுக்கொள்ளுங்க. ஆமென். ஜெபத்தோடு செய்கிற ஒவ்வொரு காரியமும் நன்மையாய் ஆமென். வந்து 5வது வசனத்தை வாசிங்க. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். யாருக்கு சமாதானம் உண்டு பண்ணுவதற்காக யார் பாடுகளை ஏற்றுக்கொண்டார்? நீங்களும் நானும் சந்தோஷமா இருக்கணும், நிம்மதியாய் வாழணும், சுக குடும்பத்தோடு சமாதானமா இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் சிலுவை பாடுகளை ஏற்றுக்கொண்டார். அவர் தழும்பு அவர் அடிக்கப்பட்டதுனாலதான் இன்னைக்கு நமக்கு சுகம். நிறைய பேர் யோசிக்கிறாங்க, இந்த 40 நாள் இந்த லெந்து காலங்கள்ல நாம என்னன்னு சொல்லி அழைப்போம். இந்த லெந்து காலங்கள் என்ன காலங்களை சொல்லுவோம்? இந்த லெந்து காலங்களை என்ன காலங்கள் சொல்லுவோம்? நிறைய பேர் பாடுகள், துக்கம் அனுசரிக்கிறது. ஏசு அப்படி சொன்னாரா? இல்ல. இன்னைக்கு நீங்களும் நானும் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆவிக்குரிய வசனத்துல இணைந்திருக்கிற நீங்களும் நானும் சொல்ற ஒரு காரியம், இந்த நாள் எனக்கு சந்தோஷம். இயேசு கிறிஸ்து இந்த நாளை தீர்மானிக்காவிட்டால், இந்த நாளிலே பாடுகளை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நீங்களும் நானும் இங்க அமரவே முடியாது. நிறைய பேர் சொல்றாங்க, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து துக்கத்தை அனுபவிச்ச ஒரு நாள் நான் எப்படி பாஸ்டர் நிம்மதியா இருக்க முடியும்? நீங்களும் நானும் இந்த வேதம் என்ன சொல்லுது? வேதத்தின்படி வாழ்கிறது தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. அல்லேலூயா. வேதம் சொல்லுது, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நம்முடைய மீறுதல் நம்முடைய அக்கிரமம் மாறணுன்றதுக்காக, நாம சிரிக்கணுன்றதுக்காக, நாம சந்தோஷமா இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் சிலுவை பாடுகளை அவர் செய்த அந்த தியாகம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காக. இந்த நாளை யாரு சொன்னாலும் இந்த நாள் சந்தோஷமான ஒரு நாள், கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம் என்று சங்கீதக்காரன் அவ்வளவு அருமையா பேசுவார். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உண்டு பண்ணின நாள், அந்த நாளை நம்ம கர்த்தருக்காக செலவிடணும். கர்த்தருக்காக தான் செலவிடணும். ஏனென்றால் நம்முடைய மீறுதலுக்காக தான் இந்த நாளை அவர் உண்டாக்கினார். இந்த நாள் நமக்கு கிடைச்சது ஆசீர்வாதம். இந்த நாளை காணாமல் எத்தனை பேர் மண்ணுக்குள் மறைந்திருக்கலாம், ஆனா நீங்களும் நான் இந்த நாளை காண கர்த்தருக்கு இந்த வாக்கியம் சொல்றதுதான் என்னை மகிமைப்படுத்தவில்லை, நான் என்ன உனக்கு செய்த என்பதை நீ நினைவு கூறவில்லை. இதற்காக தான் இந்த நாளை நான் கொடுத்தேன். நான் மரித்ததே அதற்காக தான். அல்லேலூயா. நீங்கள் நானும் கொண்டாட வேண்டிய ஒரு நாள் இந்த 40 நாள். அல்லேலூயா. 40 நாள் ஆண்டவர் தீர்மானிக்கல அப்படின்னா நம்ம வாழ்க்கையில மீறுதலே கிடையாது. நான் நம்புறது அதுதான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்த ஒவ்வொரு செயலும் நாம சிரிப்பதற்காக, சந்தோஷமா இருப்பதற்காக. ஒரு நாளும் ஆண்டவருக்குரிய துக்க நாளா கொண்டாடவே கொண்டாடாது. அல்லேலூயா. செய்தது யாரு நல்லா நினைச்சு பாருங்க, நமக்காக செய்யாத, யாருமே செய்யாத ஒரு செயல். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்தார். கோடான கோடி மக்கள் இருக்கிற இந்த நாட்டுல, இந்த எல்லையில, இந்த உலகத்துல உங்களுக்கும் எனக்கும் ஒரு ரட்சிப்பு இருக்குன்னா அது அவர் சிலுவையில் மரித்தார். 7வது வசனத்தை வாசிங்க. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். காரணம் என்ன? என் வார்த்தை கூட என் பிள்ளைகளை ஒரு நாளும் பாடுகளுக்குள்ள கொண்டு போயிடக்கூடாது. ஆண்டவருடைய நினைவுகள் எல்லாமே நம்ம மேலதான் இருந்தது. ஆண்டவருடைய நினைவுகள் எல்லாமே நம்ம மேலதான் இருந்தது. அவர் நினைச்சிருந்தா ஒருவராச்சு அவருக்கு முன்னால பேசி கிராஸ் கொஸ்டின் கேட்டிருக்கவே முடியாது. அவர் பேசினாருன்னா, அவருக்கு முன்னால கேள்வி வச்சா அந்த கேள்விக்கு அடுத்த நிமிஷம் பதில் கொடுக்க வல்லமையான தேவன். அல்லேலூயா. பிலாத்துவே ஆண்டவர் கை கழுவ வச்சிட்டார். இந்த குற்றம் இல்லாத ரத்தத்துக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்ல. காரணம் என்ன? அவன் கண்டுபிடிச்சிட்டான் இவர் யார் என்பதை அவன் தெரிஞ்சுக்கிட்டான். ஆனால் அநேக ஜனங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. இருந்தாலும்
பணத்திற்காக, பொருளுக்காக, தேவைக்காக தன்னுடைய தேவைகளை சந்தித்தவரை சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். பிரதானவன் ஆண்டுடைய சமூகத்தை அவன் தெரிஞ்சுக்கிட்டான். இவர் யார் என்பதை அவன் தெரிஞ்சுக்கிட்டு விலகிட்டான். இந்த ரத்தத்துக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லை. ஏன்னா இது குற்றமற்ற ஒரு ரத்தம். ஒரு குற்றமும் அவர் மேல கண்டுபிடிக்க முடியல. காரணம் இல்லாத வார்த்தைகளை மாத்திரம்தான். ஆனாலும் அந்த எல்லையில அவர் ஒரு வார்த்தையும் பேசல. காரணம் என்ன? அவர் சித்தம் இந்த பூமியில நடக்கணும். அவர் சித்தத்தின்படி நீங்களும் நானும் வாழணும். அவர் சித்தத்தின்படி உங்களை என்னை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவர் வாயத்தில் எப்படி இருந்தாரா? ஆட்டை போல. பார்த்திருக்கிறீங்களா? நேஷனல் ஜியோகிராஃபி எல்லாம் பார்த்திருக்கிறீங்களா? அப்போ அந்த பனி தேசங்களில அந்த ஆடுகள் இருந்தப்போ அந்த ஆட்டை வந்து அவர் அந்த ஆட்டு மேய்க்கிறவன் வந்து அந்த மயிர் கத்தரிக்கும் போது அந்த ஆடு நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒண்ணுமே பேசாது. ஏன் தெரியுமா? அந்த ஆட்டுக்கு அந்த முடி இருக்கிற வரைக்கும் அந்த உடம்புல வந்து அவ்வளோ வலி வேதனை இருக்குமா. ஏன்னா அந்த உடம்புல அந்த முடி இருக்கிற வரைக்கும் அந்த உடம்புக்குள்ள இருக்கிற அந்த சில பூச்சிகள் வந்து அந்த சரீரத்தை அப்படியே கீழே போட்டுக்கிட்டே இருக்குமா. அப்போ அந்த ஆடு காத்துட்டே இருக்குமா, என்னைக்கு என் முடிய கத்தரிக்க போறாங்க. அந்த முடியை வந்து அவன் அப்படி கத்தரிக்கும் போது அவ்வளோ சுகமா இருக்குமா. அமைதியா தூங்கிடும், எதுவுமே பேச முடியாது. நீங்க வேணா பாருங்க, அந்த ஆடு அங்குங்க கூட திரும்ப, நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன். அவன் அந்த முடியை வந்து சிரைக்கும் போது அவ்வளோ அமைதியா படுத்திருக்கும். ஏன்னா அது உடம்புல இருக்கிற வலி வேதனை அப்பதான் மாறும். பாருங்க, ஆண்டவரால் இயேசு கிறிஸ்து அதை போல வாயை திறவாமல் சிலுவை பாடுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ற ஒரு தெய்வம் இந்த பூமியில் வராவிட்டால் நாம ரட்சிப்பு என்ற ஒரு வாழ்க்கையை பெற்றுக் கொண்டிருக்க முடியும். நமக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டார். இப்படிப்பட்ட தெய்வத்தை தான் நம்முடைய வாழ்க்கையில அவர் சித்தத்திற்கு நம்ம இப்ப கொடுக்கணும். எது நடந்தாலும் தயவாய் சொல்றேன், ஆண்டவருடைய சித்தம் இல்லாம மனுஷனா இருந்தாலும் பொருளா இருந்தாலும் வாழ்க்கையா இருந்தாலும் தீர்மானிக்கவே தீர்மானிக்க. ஒரு மனுஷனை ஆண்டவர் உள்ள விட சொன்னா விடுங்க, வேணாம் அனுப்புங்க. எதை கண்டு மதிமயங்காத ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. அல்லேலூயா. புறாவை போல கபடற்றவர்களும் பாம்பை போல வினா உள்ளவர்களுமா இருக்கணுமா, ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால வாய்க்கும். இந்த மனுஷன் என் வீட்டுக்குள்ள வந்தாதான் என் வீடு சுகமா இருக்குன்னு நம்பிடாதீங்க. எந்த ஒரு மனுஷன் உங்க வீட்டுக்குள்ள வந்து உங்களை ஆசீர்வதிக்கணும்ன்ற அவசியம் இல்ல. இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அவரை தவிர உங்களை வாழ்க்கவோ ஆசீர்வதிக்கவோ ஒருவரால முடியாது. இன்றைக்கு மரியாள் மேல ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருந்ததுனால மரியாளுடைய சத்தத்தை கேட்டவுடனே மார்த்தாளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளினது காரணம் என்ன? ஆண்டவருடைய வார்த்தை. இந்த நிமித்தமாய் மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படணும், மற்றவர்கள் நீங்க ஆசீர்வதிக்கப்படணும் அவசியம் இல்லை. இயேசுவால தான் நம்ம ஆசீர்வதிக்கணும். அல்லேலூயா. இதை மாத்திரம் தீர்மானமா வச்சுக்க. யாரை கண்டாலும் உடனே வந்து உங்களுடைய இருதயத்தை கொடுத்துறாதீங்க, உங்களுடைய சிந்தையை கொடுத்துறாதீங்க. நமக்குள்ள ஒரு எண்ணங்கள் இருக்கணும். ஆண்டவருடைய சித்தம் இருக்கா இந்த மனுஷனிடத்துல பேச? இந்த பொருளை வாங்க ஆண்டவருடைய சித்தம் இருக்கா? இந்த வேலையை செய்ய ஆண்டவருடைய சித்தம் இருக்கா? இந்த வியாபாரத்தை செய்ய ஆண்டவருடைய சித்தம் இருக்கா? ஆண்டவருடைய சித்தத்தை எதிர்பார்க்கிறவர்களா இருக்கணும். அல்லேலூயா. அதுக்குதான் உங்களுக்கு நான் போன வாரமே சொன்னேன், தேவ சத்தத்தை கேட்கிற அனுபவம் இருந்தாதான் அதை நம்ம தீர்மானிக்கணும். அதற்காகவே ஸ்பெஷலா ஜெபிங்க. இந்த 40 நாள் உபவாசத்துல நீங்க எதையோ ஜெபிப்பீங்க இல்ல, ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளணும், அவர் சத்தத்தை கேட்கணும். முதல்ல நம்மை நாம் சீர்படுத்தி கொண்டாதான் அநேக காரியத்துல நம்ம கர்த்தருடைய சமூகத்துல அவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிறவர்களாய் நம்ம மாறணும். அல்லேலூயா. ஒப்பு கொடுப்பீங்களா? நீங்க ஒப்பு கொடுப்பீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க. 5வது காரியம், எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 36வது வசனம். ஆண்டவருடைய சித்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதலாவது நமக்கு பொறுமை ரொம்ப வேணும். அல்லேலூயா. 5வது காரியம், பொறுமை நமக்கு வேண்டியதா இருக்கிறது. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 36வது வசனம். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. பொறுமை நமக்கு என்னவா இருக்கா? வேண்டியதா இருக்கிறது. நீங்க தேவனுடைய சித்தத்தின்படி செய்து தேவ சித்தத்தை செய்கிறவர்களாய் மாறணும். தேவ சித்தம் என்பது
நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடியது. அல்லேலூயா. இந்த வேதம் முதல் வார்த்தையை சொல்றது என்னன்னா, நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு எதுக்கெடுத்தாலும் அர்ஜென்ட் பாஸ்டர். அவசரப்பட்டு இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில என்ன மிஞ்சிருக்கு தெரியுமா? இழப்பு, ஏமாற்றம், செலவு. நிறைய பேரை கேட்டு பாருங்க, ஏமா இந்த போராட்டம் உங்களுக்கு? அவசரப்பட்டுட்டேன், துரிதமா செஞ்சதுனால, எந்த ஒரு ஆலோசனை இல்லாம செய்ததுனால. வாக்குத்தத்தம் நமக்கு இருக்குன்னா அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளணும்னா பொறுமை நமக்கு வேணும். ஆபிரகாமுடைய வாழ்க்கை அது முன் உதாரணம். அல்லேலூயா. 100 வருஷம் பொறுமையா இருந்து கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை நேர்த்தியாய் பெற்றுக்கொள்ளல, நேர்த்தியாய் பெற்றுக்கொண்டான். இந்த நேர்த்தி அப்படின்னும் போது நம்முடைய வாழ்க்கையில வேணும்னா முதல்ல முன் உதாரணமா இருக்க வேண்டியது பொறுமை. பொறுமைதான் நேர்த்தியானதை நமக்கு கொடுக்கும். வேதம் அழகா சொல்லி நமக்கு சுட்டி காட்டுகிறது அதான். நீங்க தேவனுடைய சித்தத்தின்படி செய்து எந்த காரியமும் தேவ சித்தம் இருக்கணும். அந்த சித்தத்துக்கு நம்மை நாம் அர்ப்பணிக்கணும். இந்த லெந்து காலங்களில, இந்த தபசு காலங்களில, இந்த உபவாச நாட்களில இதற்காக பொறுத்துணையோடு ஜெபிங்க. எனக்கு பொறுமை ரொம்ப வேணும். பேசுறதா இருந்தாலும் செய்கிறதா இருந்தாலும் எந்த காரியமா இருந்தாலும் பொறுமை பொறுமை பொறுமை. பொறுமை இல்ல அப்படின்னா நம்ம வாழ்க்கையில எது எடுத்தாலும் அது சரியா இருக்கா. இந்த பொறுமை உள்ளவர்களா நம்ம வாழ்வது கடினம் தான், ஆனா அது நன்மை. அல்லேலூயா. பொறுமையா இருந்து கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை பெற்றுக் கொள்வதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. அல்லேலூயா. நல்லா கேட்டுங்க. ஒரு ஐயா அழகா மெசேஜ் கொடுக்கும்போது ஒரு வார்த்தை சொன்னாரு, நாம கிறிஸ்துவ சார்ந்து இருக்கிறோமா, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோமா? கிறிஸ்துவ சார்ந்து இருக்கிறோம் அப்படின்னா நம்மளால சரியா கிறிஸ்துவின் சித்தத்தை நிறைவேற்ற முடியாது. இப்போ நாம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோமா, கிறிஸ்துவ சார்ந்து இருக்கிறோமா? அடுத்த கேள்வி நான் உங்களை கேட்பேன், அதற்கு நீங்க ஜாக்கிரதையா பதில் சொல்லுங்க. கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறீங்களா, கிறிஸ்துவை சார்ந்து இருக்கிறீங்களா? நீங்க கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறீங்கன்னா அதுக்கும் கேள்வி வைப்பேன், கிறிஸ்துவ சார்ந்து இருக்கிறீங்கன்னா அதுக்கும் கேள்வி வைப்பேன். நீங்க இப்ப ஜாக்கிரதை, உங்களை நீங்க ஆராயறதுக்காக சொல்ற, உங்களை சோதிச்சு பார்த்து சொல்லுங்க. கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறீங்களா, கிறிஸ்துவ சார்ந்து இருக்கிறீங்களா? நான் கிறிஸ்டியன் அப்படின்ற நிலைமையில் இருக்கிறீங்களா, நான் கிறிஸ்து உடையவன் அப்படின்னு நிலைமையில் இருக்கிறீங்களா? கிறிஸ்துவ சார்ந்தல் இல்லையா? சரி, கிறிஸ்துவ உடையவர்கள், கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறீங்க. ஆமாவா? எல்லாம் சொல்லுங்க. ஆமா. கோவம் இல்லையா? பக்கத்து வீட்டுக்காரருக்கு உங்களுக்கு சண்டை இருக்கா? தாழ்மை இருக்கா? பொறுமை இருக்கா? பொய் சொல்லக்கூடாது. தாழ்மை இருக்கா? பொய் சொல்லக்கூடாது. தேவ சமூகத்துல ஆண்டவர் வைக்கிற ஒரு வார்த்தை. இன்னைக்கு நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன் அப்படின்னா நான் கிறிஸ்துவை போல இருக்கணும். ஆண்டவர் கோபப்பட்டாரா? யாரையாவது பார்த்து நீ கிட்டவே வராத அப்படின்னு சொன்னாரா? பண பெருமை இருந்துச்சா? எனக்கு எனக்குன்ற செயல் அவர்கிட்ட இருந்துச்சா? எப்படி நம்ம எப்படி கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம் அப்படின்னு நம்ம எப்படி சொல்றோம்? கிறிஸ்துவ சார்ந்துதான் இருக்கிறேன். நான் கிறிஸ்துவ சார்ந்துதான் இருக்கிறேன். என்னைய வரைக்கும் ரட்சிக்கப்பட்டு 50 வருஷம் ஆனாலும் நான் கிறிஸ்துவ சார்ந்துதான் இருக்கிறேன். உள்ள இல்ல. காரணம் என்ன? எனக்குள்ள மாறாதது இன்னும் இருக்கு. I am a Christian, அவ்வளவுதான். நான் கிறிஸ்டியன், நான் கிறிஸ்து இல்ல. தெளிவா புரிஞ்சுக்கணும். யாரும் மறுக்கவே முடியாது, இன்க்ளூட் மீ, நானும் மறுக்கவே முடியாது. நாம கிறிஸ்து உடையவர்களாய் வாழணும். கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம், அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. தயவா சொல்றேன், இன்னைக்கு ஆண்டவருடைய வருகை வருது அப்படின்னா பரலோகத்துக்கு நம்ம போவோமா? போகணும் அப்படின்னா கிறிஸ்துவுக்குள்ள இருந்தாதான் முடியும். அல்லேலூயா. கிறிஸ்துவை சார்ந்து இல்ல, கிறிஸ்துவுக்குள்ள. கிறிஸ்துவை சார்ந்து யாரும் ஒன்னாலும் வாழலாம். இன்னைக்கு நிறைய டைசஸ் சார்ந்து நிறைய பேர் வாழறாங்க.
கிறிஸ்துவத்துல போனாதான் எனக்கு வேலை, கிறிஸ்துவத்துல போனாதான் நல்ல காலேஜ், கிறிஸ்துவத்துல போனாதான் நல்ல சலுகை. இன்றைக்கு அப்படி போகிற ஜனங்கள் தான் அதிகம். ஆனா இந்த வார்த்தையின்படி போகிறவர்கள் அல்ல. எனக்காக மரிச்சாரு, எனக்காக உயிர் தெழுந்தார், எனக்காக என் பாடுகளுக்காக, என் பாவங்களுக்காக அவர் பாடுகளை ஏற்றுக்கொண்டார் என்ற உணர்வுகள் சிந்தை யாருக்கும் இல்லை. இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டியா தான் இருக்குது. கிறிஸ்டியனா இருக்கிறாங்க, யாரும் கிறிஸ்து உடையவர்களா யாருமே இல்லை. கிறிஸ்து உடையவர்கள் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம் அப்படின்னா போராம, சண்டை, பிரச்சனை, பக உணர்வு, பணப்பெருமை, உயர்வு, தாழ் வரவே வராது. எல்லாமே ஆண்டவருக்குள்ள அப்படின்ற மனப்பான்மை வரும். அல்லேலூயா. இன்னைக்கு இப்ப சொல்லுங்க, நீங்க கிறிஸ்துக்குள்ள இருக்கிறீங்களா, கிறிஸ்துவ சார்ந்து இருக்கிறீங்களா? இந்த காரியங்கள் என்றைக்கு மாறுதோ அன்னைக்குதான் கிறிஸ்துவுக்குள்ள போறேன். தலைவலி வந்த உடனே நம்முடைய வாயிலிருந்து வர வார்த்தை என்ன? ஏன்டா இந்த வாழ்க்கை? ஆண்டவர் சொன்னாரா? அவ்வளவு பெரிய பார சிலுவையை சுமந்துட்டு போகும்போது கூட சொன்னாரா, ஏன் இந்த பாடு இருக்குன்னு? இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க செய்யுங்க, ஆகிலும் அடுத்த நிமிஷமே உங்க சித்தம் எதுவோ அதுதான் என் வாழ்க்கைப்பா. அல்லேலூயா. இந்த ஒரு சுவாபத்துக்குள்ள இருக்கிறவர்கள் தான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்காங்க. அல்லேலூயா. யாரை கேட்டாலும் இனி சொல்லுங்க, நான் கிறிஸ்துவ சார்ந்துதான் இருக்கிறேன், நான் சீக்கிரம் கிறிஸ்துவுக்குள்ள மாறணும். இனி தாமதம் இல்லை, கிறிஸ்துவுக்குள்ள மாறுங்க. மாறினாதான் நல்ல ஒரு வாழ்க்கை. இந்த வேதம் சொல்லுகிறதை போல அவருடைய சித்தத்தின்படி சொல்ல, நீங்க தேவனுடைய சித்தத்தின்படி எல்லாமே அவர் சித்தமா இருக்கணுங்க. அழகான ஒரு பொருளை பாக்குறோம், நம்ம இருதயத்துல ஒரு யோசனை வருது, இதை யாருக்கிட்டயாச்சும் கொண்டு போனா ஒருவேளை இதை வாங்கக்கூடாது, சரியில்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா என் ஆசை நிராசையா மாறிடுன்னு சொல்லி யாருக்கிட்டையுமே சொல்லாம ரகசியமா அநேக பொருளை நம்ம வீட்டுக்குள்ள வாங்கி வச்சிருக்கிறோம். காரணம் என்ன? அழகு, ஆசை. தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தா ஒருவேளை அவர் வானாடிட்டாருன்னா இது என் கையில கிடைக்காம போயிருமே. நான் சொல்ல வருது உங்களுக்கு புரியுதா? எவ்வளோ பெரிய அழகா இருந்தாலும் உயர்வா இருந்தாலும் ஆண்டவருடைய சித்தம் இல்லாம உங்க குடும்பத்துக்குள்ள வரக்கூடாது. இதுதான் நான் உண்மையா இன்னைக்கு நம்ம சொல்லணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கிறோம், ஏதோ ஒரு ஸ்தாபனத்தை சார்ந்து இல்லை. அவர் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் என்ற யோபுவை போல விசுவாச வாழ்க்கையில இருக்கிறோம். அல்லேலூயா. விசுவாசத்தின் வாழ்க்கையில் இருக்கிற நீங்கள் நான் யாரையும் சார்ந்து வாழல, அவருக்குள்ள வாழ்கிறோம். அவர் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் அவருக்காக நான் வாழ்வேன். யாரு பேசினாலும் பேசாகட்டும் என் அன்பை நான் வெளிப்படுத்துவேன். அல்லேலூயா. ஆதியில கொண்டிருந்த அன்பு இனி வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் இருக்கா? ஒரு விஷயம் நினைச்சு பாருங்க. ஆதியில செய்த ஊழியத்தை இப்ப நம்ம செய்யணுமா? ஒரு விஷயம். காரணம், கமிட்மெண்ட் நிறைய இருக்கு. இதெல்லாம் ஒரு நாள் மாறும், இதெல்லாம் ஒரு நாள் மாறிடும். உலகம் எல்லாம், வானம் பூமி எல்லாம் ஒரு நாள் போயிடும். ஆனா கர்த்தருடைய வார்த்தை அதுதான் நமக்கு ஜீவனே. இந்த ஜீவனுக்குள்ளதான் நீங்க வாழணும். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை இல்ல அப்படின்னா நாம இல்ல. அவர் சொல்றாரு, அவருடைய சித்தத்தின்படி இந்த வேத அழகா, நீங்க தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குதத்தம் பண்ணப்பட்டதை பொறுமையாயிருந்து பெற்றுக்கொள்ளுங்க. எல்லாவற்றிலும் பொறுமையா இருங்க. தாமதமாகுதா? தாமதமாகட்டும். காரணம் ஏன் தெரியுமையா? நான் ஒண்ணு மாத்திரம் சொல்றேன், எவ்வளவுக்கு எவ்வளவு தாமதம் ஆகுதோ தரமானது உங்க கையில கிடைக்கும். தாமதம் ஆனாலும் காலங்காதீங்க, தரமானது ஒரு நாள் கையில கிடைக்கும். காற்று அடிக்கிறதை போல பதர்கள் அடித்து போனாலும் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் உங்க கை விட்டு மாறாது. அதற்காக காத்திருங்க. கர்த்தருக்குள்ள நாம பொறுமையா இருக்கிறவர்களா இருக்கணும். அவர் சித்தத்தின்படி வாழ்கிறவர்களா இருக்கணும். அவர் சித்தம் தான் நம்முடைய ஆசீர்வாதம். மறந்துடாது. கோடி கோடியா வருகிறதா இருந்தாலும் வரவா இருந்தாலும் ஆண்டவருடைய சித்தம் இருந்தா அது தூசியா நினைங்க. ஆண்டவருக்கு முன்னால எல்லாமே நஷ்டமா தான் போகணும். எதுவுமே நேர்த்தியானது கிடையாது, எல்லாமே குப்பை. ஆண்டவருடைய வார்த்தை மாத்திரம் தான் ஜீவன். அதுதான் புத்திஷம். வேதம் தான் நம்முடைய வாழ்க்கையின் வெளிச்சம். ஐயா நேத்து ஒரு குரூப்ல அனுப்பினார், பாத்தீங்களா? எத்தனை பேர் பாத்தீங்க? பைபிள் அது அது என்ன நீங்க சொல்லுவீங்க? என்னன்னு சொல்லுவீங்க? என்னன்னு சொல்லுவீங்க? பொக்கிஷம். அதை விட பொக்கிஷம் எதுவுமே கிடையாது. நான் படிக்கும் போதையா எனக்கு தேடிக்கிட்டு இருந்த ஒரு பொக்கிஷத்தை நான் கண்டுபிடிச்சேன். பல நாட்களா தேடிட்டு இருந்தது. தயவு செய்து சொல்றேன்,
அதை ஒரு நாளும் அதை வந்து எந்த போட்டோவை நீங்க டெலிட் பண்ணுவீங்களோ இல்லையோ அதை மாத்திரம் பாதுகாத்து வச்சு. அல்லேலூயா. இதெல்லாம் நமக்கு பொக்கிஷம். உண்மையா ரொம்ப நன்றிங்க. உண்மையா ரொம்ப சந்தோஷமா இருந்து. நேற்று நான் அதை உட்காந்து 1 hour நான் படிச்சேன். 1 hour படிச்சேன். வேதம் தான் நம்முடைய வாழ்க்கையின் பொக்கிஷம். கர்த்தருடைய வார்த்தை இல்லாம வேற ஒன்றுமே இல்லை. ஆண்டவருடைய வசனத்தை வைராக்கியமா படிக்கணும், வெறித்தனமா படிக்கணும். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை இல்லாத இடத்துல ஆசீர்வாதமும் நன்மையும் இருக்கவே இருக்காது. அல்லேலூயா. ஒரு வருஷத்துல ஒரு முறையாச்சும் பைபிளை முடிக்கணும்ன்ற அந்த வைராக்கியத்தோட படிங்க. அல்லேலூயா. ஆண்டவர் அறியாதவங்க இல்லை, ஆண்டவர் அறிந்த நீங்களும் நானும் இந்த சுவாபத்துக்குள்ள இருக்கணும். தயவு செய்து உங்களை தாழ்மையா கேட்கிறேன், எதை விட்டாலும் வேதத்தை விட்டுறாதீங்க. பைபிள் படிக்கிறத விட்டுறவே விட்டுறாதீங்க. படிக்கலைன்னா பிள்ளைங்களுக்கு சோற போடாதீங்க. அம்மா சொன்னது மாதிரி நானும் உண்மையா அதுதான் சொல்றேன். பைபிளை படிக்க கற்றுக் கொடுங்க. இந்த வேத ஆகாரம் நம்ம வாழ்க்கையில நம்ம ரொம்ப லெவலுக்கு கொண்டு போகும். வேதத்தை படிச்சவங்க எல்லாமே இன்னைக்கு உயர்ந்து நிற்கிறாங்க, உயர்வான ஸ்தலத்துல இருக்கிறாங்க. வேதம் பொக்கிஷத்துக்கு மேலானது. அல்லேலூயா. தயவு செய்து ஆண்டவருடைய சித்தத்தை பெற்றுக்கொள்ளணும்னா அவர் சித்தத்தின்படி நம்ம வாழணும். பொறுமையா இருங்க. எந்த காரியத்துல பொறுமையா இருங்க. அவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. அவர் செய்வார். அவர் நேர்த்தியானதை நீதியானதை நம்ம கையில கொடுப்பார். அவர் எது கொடுத்தாலும் நம்ம வாழ்க்கையில நேர்த்தியா இருக்கு. இப்ப ஒரு பொருளை வாங்குறீங்க, அந்த பொருளை வாங்கின உடனே உங்க இருதயத்துல ஓடுற சிந்திக்கிற ஒரு காரியம், இது எப்படி ஆச்சும் ஒரு 2 வருஷமாச்சும் நம்ம கையில பத்திரமா வச்சிருக்கோம். எப்படியாச்சும் ஒரு 5 வருஷமாச்சும் வரணும் நினைக்கிறோமா இல்லையா? ஆண்டவர் கையினால வாங்குறது அதற்கும் மேலானது. அல்லேலூயா. எதுவா இருந்தாலும் ஆண்டவர் கையில வாங்குங்க. அவர் கொடுப்பார். அவர் சமூகத்துக்கு கொண்டு போங்க. ஆண்டவரே நான் இதை செய்ய போறேன், உனக்கு சித்தமானதா கொடுங்க. நான் ஆண்டவர்கிட்ட அடிக்கடிக்கு ஜெபிக்கிற ஒரு காரியம், என்னை கொண்டு நீங்க என்ன செய்ய சித்தமா இருக்கிறீங்களோ அதை செய்யுங்க. புரியுதுங்களா? இப்படிதான் இன்றைய வரைக்கும் அந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறேன். நீங்க என்ன கொண்டு என்ன செய்ய சித்தமா இருக்கிறீங்களோ அதை செய்யுங்க. அதற்கு நான் தகுதி உள்ளவனா என்னை ஆண்டவருடைய சித்தத்தின்படி செய்வதுதான் நம்முடைய பாக்கியம். அப்படிப்பட்ட காரியம் 37வது வசனத்தை வாசிங்க. வருகிறவர் இன்னும் கொஞ்சம் காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா. கொஞ்ச நாள்ல வரப்போகிறாரு. நீங்களும் நானும் விசுவாசிக்கணும். அவர் எல்லாவற்றையும் செய்ய மகத்துவமானவர். நம்ம விசுவாசத்துல குறைந்து போகாதபடி திடனுள்ளவரா இருக்கணும். விசுவாசத்துல குறைந்து போனா என்ன இருக்குமா? அந்த வேதவசனம் சொல்லுது, ஆண்டவருடைய கிருபையோ அவருடைய ஆத்துமா நம்ம மேல பிரியமா இருக்கவே இருக்காது. நாம அவரை விட்டு புறம்பே தள்ளுகிறவர்களாய் மாறிடுவோம். அல்லேலூயா. சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க, விசுவாசமா இருங்க, அவர் செய்வார். அவர் சித்தத்துக்கு நான் ஒப்பு கொடுத்திருக்கிறேன். வீடா, திருமணமா, வாங்கணுமா, எது வேண்டாலும் ஆண்டோட கையில நேர்த்தியான நேரத்தில் ஆண்டவர் அழகா கொண்டு வந்தார். பட்டாலும் தரமானது அவர் கையில். அடுத்தது படிங்க. நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவர்களா இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிகளா இருக்கிறோம். ஆமா, விசுவாசத்தின் அது அந்த வார்த்தை சொல்லுது. நாமோ பின்வாங்குகிறவர்களா இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களா இருக்கிறோம். ஆமா, நம்ம ஆத்துமா விலையேற பெற்றது. ஆமென். புரியுதுங்களா? இந்த வேத வார்த்தையில உங்களுக்கு இந்த கருப்பொருளை தெளிவா புரிஞ்சுக்கணும். நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவர்கள் எதை தீர்மானிக்கிறாங்களா? தன்னுடைய வாழ்க்கை கெட்டு போவதை, தடம் புரண்டு போவதுதான் அவங்க தீர்மானிக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை கொஞ்சம் அப்படியே ரிமைண்ட் பண்ணி பாருங்களேன். நிறைய பேருடைய வாழ்க்கையில இன்றைக்கு அவர்கள் வாழ்க்கை தடம் புரண்டு போவதற்கு காரணம் என்னன்னா, அவர்கள் எடுத்த தவறான தீர்மானம். கெட்டு போகிற வாழ்க்கை அவருடைய தவறான எடுத்த தீர்மான நிமித்தமா தான் அவர் வாழ்க்கை சீர்கெட்டு போனது. நாளைக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த காரியம் வார்த்தையில அவங்க வாயில வருகிற வார்த்தை, கடவுளுக்கு கூட கண்ணு இல்லப்பா, என்ன ஒரு வாட்டி கூட நினைச்சு பார்க்கல,
எத்தனையோ முறை ஆண்டவருடைய வார்த்தை வந்திருக்கும், ஆனா கேட்பதற்கு நம்ம செவி இல்லாமல் போனதுனாலதான் தவறான பாதைகளை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய ஆத்துமா பரலோகத்திற்கு போகணும். ஆத்துமா விலையேற பெற்றது, ஒரு நாளும் அதை நஷ்டப்பட விட்டுறாதீங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்துல அவர் சித்தத்திற்கு உங்களை போடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆறாவதாக மத்தேயு 10ஆம் அதிகாரம் 29வது வசனம். சாரி, அதுல எபிரேயர் அந்த 23வது வசனத்தை வாசிங்களேன். 10:23 வாசிங்க. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை இடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியா இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. அழகான ஒரு வார்த்தை. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கை அறிக்கை இடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியா இருக்க கடவோம். நம்பிக்கையில் அசையில்லாமல் உறுதியா இருக்கணும். வைராக்கியமா இருக்கணும். திடமானதா இருக்கணும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வசனத்துல வார்த்தையில நம்ம உறுதியா இருக்கிறவங்களா இருக்கணும். அல்லேலூயா. அப்படி நாம இருந்தாதான் நம்முடைய காரியங்களை அவர் நேர்த்தியாய் நடப்பித்து தருவார். நன்மையானது. அல்லேலூயா. கடைசி வார்த்தை சொல்லு பாருங்க. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. அவர் செய்வேன் அப்படின்னு தீர்மானிச்சா கட்டாயமா செய்வார். காத்திருப்பது நம்முடைய வாழ்க்கை. அந்த பொறுமை நமக்கு வேணும். அல்லேலூயா. அழகான ஒரு வார்த்தை, எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய். மனுஷனை சொல்வோமா? இவர் சொல்லிட்டாருங்க, கட்டாயமா செய்வாருங்க, நம்புங்க. மனுஷன் ஒரு காரியத்தை செய்து அடுத்த காரியத்துல தவறுகிற காரியம் உண்டு. அதுதான் மனுஷனுடைய சுபாவம். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல. அவர் சொல்றாரு பாருங்க, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய். அந்த உண்மையுள்ள தெய்வத்தை தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம், வாழ்த்தி பாடிட்டு இருக்கிறோம். நடக்கையா நம்பிக்கையில நம்ம உண்மையுள்ளவராய் ஆசீர்வதிப்பார். ஆறாவதாக, கர்த்தர் சொன்ன பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகள் ஒன்றாகிலும் என் தலையிலிருந்து கீழே விடாதான். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 29வது வசனம். ஆண்டவர் இதுல வார்த்தையில அழகா சொல்றாரு பாருங்க. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 29வது வசனம். ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தமில்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழாது. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஆதலால் பயப்படாதிருங்கள். அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். அடைக்கலான் குருவி தெரியுமா? அடைக்கலான் குருவி என்ன தெரியுமா? ஆமா, அது பேர் என்ன சொல்லுவாங்க? சிட்டுக்குருவி. சிட்டுக்குருவி எப்ப அதிகமா தெரியும் தெரியுமா? எப்ப அதிகமா காணப்படும்? சிட்டுக்குருவி தெரியலையா? எப்ப அதிகமா காணப்படும்? ஒவ்வொரு சிட்டுக்குருவி அங்கங்க பார்க்கலாம், ஆனா ஒரு நேரத்துல மட்டும் அந்த சிட்டுக்குருவி கூட்டமா நம்மளால பார்க்க முடியும். ஆமா, எப்பமா? ஆமா, வெயில் நேரத்துல இல்ல, இன்னொரு காரணம் அறுவடை நேரத்துலதான் அந்த குருவி வந்து கூட்டமா கீழே இறங்கும். வேற எந்த நேரத்திலயும் கூட்டமா அந்த சிட்டுக்குருவியை நம்மளால பார்க்க முடியும், அங்கங்க இருக்கும். அறுவடை காலத்துல மாத்திரம்தான். இந்த வார்த்தைக்கு அர்த்தம் அதுதான். கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் அடைக்கலான் குருவி பூமியில இறங்கவே இறங்காதான். எந்த நாளில் அது இறங்கினா அதற்கு ஏற்ற தீவனம் கிடைக்கின்றத கர்த்தர் தெரிந்து வைத்திருக்கிறார். அடைக்கலான் குருவிக்கு ஏற்ற காலம் எதுனா அறுவடையின் காலம். நல்லா பாருங்க, வயல்ல அறுவடை பண்ணிட்டு இருப்பாங்க. முடிஞ்ச பிறகு நீங்க பாத்தீங்கன்னா அடைக்கலான் குருவி இருக்கிற இடமே தெரியாது. சும்மா அப்படி வயல்ல இறங்கணும்னு கூட்டமா தரன்னு பறக்கும். பாத்துருக்கீங்களா? கர்த்தருடைய சித்தம் எந்த நாளில் அதை பூமிக்கு கொண்டு வரணும். சாதாரணமா அது பூமிக்கு வராது. கர்த்தருடைய சித்தம் எந்த நாளில் அது வந்தா அதுக்கேற்ற ஆகாரம் திருப்தியாக கிடைக்கும். அல்லேலூயா. அறுவடை காலத்துலதான் அது பூமியில இறங்கும். இந்த வேத வசனம் சொல்லுது, அந்த அடைக்கலான் குருவிகளை காட்டிலும் நீங்களா நானும் யாரா? விசேஷமானவர்கள். விசேஷம்னா என்ன? ஸ்பெஷலானவர்கள். கரங்களை தட்டி சொல்லுங்க, நீங்களா நானும் ஸ்பெஷல் இல்லையா? நீங்களா நானும் ஸ்பெஷல் இல்லையா? சொல்றேன், நீ வரகட்டி கூட பரவாயில்ல, அதை நான் செஞ்சிருவேன். யார் சொல்றது? நீ இல்ல கட்டி கூட பரவாயில்ல, என்னால செய்ய முடியாதா? நீங்க எந்த காரியத்துல என்ன சம்மந்தப்படுத்த கட்டி கூட பரவாயில்ல, என்னால முடியும். இப்படி சொல்லுகிற மனுஷனுக்கு மத்தியில
நீ வரவே வராதுன்னு சொல்லுகிற மனுஷனுக்கு மத்தியில நீ ஆண்டவர் சொல்றாரு, நீ நீ எனக்கு விசேஷமானவள். என் பார்வையில நீ அவ்வளவு அருமையா இருக்கிற தெரியுமா? அடைக்கலான் குருவிக்கே நான் வந்து ஆகாரத்தை போஷிக்கிறேன்னா என்னை ஆராதிக்கிற உன்னை நான் விட்டுருவேன், என்னை பாடுகிற உன்னை நான் விட்டுருவேன். அவரை போல ஒரு குணம் படைத்த அன்பு இந்த உலகத்துல. அதுக்குதான் நான் சொன்னேன் உங்களுக்கு ஏற்கனவே, நீங்க ஆண்டவருக்குள்ள இருக்கிறவர்களா நம்ம மாறும். அவருக்குள்ள இருந்தாதான் இவ்வளவு உண்மையான அன்பு, தூய்மையான அன்பு எதுன்றதை நம்மளால புரிந்து கொள்ள முடியும். அடைக்கலான் குருவிக்கு இவ்வளவு நல்ல ஒரு வாழ்க்கை நாம ஒரு ஆராதிக்கிறேன். போக மாட்டோம். நடத்துவார். ஒரு காலம் ஒரு நாள் வரப்போகிறது. அந்த நாளிலே கர்த்தர் நம்மை நடத்த வல்லமையானவர். அதுல 31 வாசிங்க. ஆதலால் பயப்படாதிருங்கள், ஆதலால் பயப்படாதிருங்கள், அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். 32 வாசிங்க. மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். அடுத்தது, மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதலிப்பேன். இப்ப நம்முடைய சிந்தைகள், எண்ணங்கள் எந்த இடத்துல எப்படி இருக்கு? அடைக்கலான் குருவிகளை பார்க்கல நம்ம விசேஷிக்கப்பட்டவர்கள். இப்படி விசேஷிக்கப்பட்டவர்களாகிய நம்ம ஆண்டவர் ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். என்ன காரியம்னா, என்ன மனுஷனுக்கு முன்னால நீ அறிக்கை பண்றியா, இல்ல ஆண்டவர் மனுஷனுக்கு முன்னால மறுதலிக்கிறியா? இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நீங்களும் நானும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், மறைப்பொருள் இல்லாம இப்ப நீங்க எல்லாம் சொல்ல போறீங்க, நாம மனுஷனுக்கு முன்னால ஆண்டவர் அறிக்கை பண்றோமா? மனுஷனுக்கு முன்னால ஆண்டவரை உயர்த்தி பேசுறோமா? அவர் தான் எதுவுமே இல்லாவிட்டாலும் அவர் என்னை நடத்துவார் அப்படின்னு நம்ம சொல்றோமா? அப்படி நீங்க சொல்லுகிறவர்களா இருந்தீங்கன்னா உண்மையா சொல்றேன், நாம விசேஷம். அவர் சொல்றாரு பாருங்க, மனுஷனுக்கு முன்னால என்னை அறிக்கை பண்ணுகிறவன் பிதாவுக்கு முன்னால அறிக்கை பண்றேன். அதே மனுஷனுக்கு முன்னால என்ன அறிக்கை பண்ணாதவன நான் என்ன பண்றேன்? அவர் விரும்புகிற காரியம் ஒண்ணு புரியுதா உங்களுக்கு? அவர் ஒண்ணு விரும்புறாரு தெரியுமா? என்ன விரும்புற? ஒரு உறவுகள் கூடி இருக்கிறாங்க, நாம அந்த இடத்துல இருக்கிறோம், எல்லாரும் அறிமுகப்படுத்துறாங்க, இவங்களை போல யாரும் இல்லை, இவங்களை போல யாரும் இல்லை, இவங்க தான் எல்லாமே, இவங்க தான் சொல்றாங்க, இவங்க தான் எல்லாமே செஞ்சாங்கன்னு அறிக்கை பண்ணிட்டே வர்றாங்க. அந்த இடத்துல நாமும் செஞ்சிருக்கிறோம், நாமும் இருக்கிறோம். நம்ம பற்றி சொல்லலைன்னா நம்ம இருதயம் என்ன நினைக்கும்? இவ்வளோ அன்பு வச்சோம், இவ்வளோ செஞ்சோம், இல்ல ஒரு வார்த்தை ஆண்டவருடைய இருதயம் இதுதான். நம்ம மேல அவரு அந்த ஏக்கத்தோட தான் கேள்வி பிள்ளைகளை மகிமைப்படுத்துறாங்க. அதனால தான் உங்களுக்கு நான் அடிக்கடி சொல்லுவேன், எந்த இடத்துலயும் ஆண்டவர் மகிமைப்படுத்துறத நிறுத்துவேன். நீங்க மகிமைப்படுத்த படுத்த படுத்த அவர் பிதாவின் இடத்துல நம்முடைய பேரை சொல்ற அல்லேலூயா. ஜீவ புஸ்தகத்துல நம்முடைய பேர் எழுதப்பட வேண்டும் என்றால் ஆண்டவரை மகிமைப்படுத்தி என்ன மகிமைப்படுத்துறோன்னா நான் மகிமைப்படுத்துறேன், என்னை நிராகரிக்கிறோம். இப்பெல்லாம் நான் அதிகமா படிக்கும் போது, வேத வசனத்தை படிக்கும் போது ஆண்டவர் 2 வார்த்தையில முடிச்சிடுறாரு. என்னை தேடினா வெளிப்படுவேன், என்னை கூட இருந்தா அவன் கூட இருப்பேன், என்னை மாடுனா உன்னை நான் மகிமைப்படுத்துவேன், என்னை தேடினா அவன் கூட நான், என்னை நீ விட்டுட்டு போனா நான் விட்டுருவேன் நான் உன்னை. ஆண்டவருடைய அன்பு அதாவது எப்படின்னா, அவர் கண்டிக்க வேண்டிய நேரத்துல கண்டிக்கிறவரும், தண்டிக்க வேண்டிய நேரத்துல தண்டிக்கிற நல்ல ஒரு தேவன். எதை செய்தாலும் என்ன பரலோகத்துக்கு கூட்டிட்டு போயிடுவாருப்பா, கிடையவே கிடையாது. அவர் பட்சபாதம் இல்லாத அவர் நீதிக்கு முன்னால அநீதி வெல்லவே வெல்லாது. எதை கொடுத்து அவரை வேலைக்கு வாங்க முடியாது. இந்த உலகத்துல எதை மனுஷனை காட்டி வேலைக்கு வாங்கிடலாம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எதை காட்டி வேலைக்கு வாங்கவே முடியாது. நீதினா நீதி, அநீதினா அநீதி. அல்லேலூயா. நியாய தீர்ப்பு நாள் ஒண்ணு வரப்போகுது. ஃபர்ஸ்ட் பரிசுத்த ஆவியானவரா உலகத்துக்கு வந்தார், அவர் புரிந்து கொள்ளல. அதுக்கப்புறம் பரிசுத்த ஆவியானவரா இருந்தவர் ஒரு பிதா குமாரனை போல பூமிக்கு வந்தார், ஆசாரியனாய் பூமிக்கு வந்தார், எல்லாவற்றிற்கும் நன்மை செய்தார், ஊழியத்தை செய்தார். அப்பவும் புரிந்து கொள்ளல. கடைசி ஒரு தீர்மானம், 2வது வருகை. இதுல ஒரே ஒரு தீர்ப்பு தான்,
பரலோகமா நரகமா? முடிஞ்சு. பரலோகத்துக்கு போனா அப்படின்னா நீதி இருக்கணும். ஐயா, இன்னைக்கு நமக்கு ஆதார் கார்டு எது தெரியுமா? நமக்கு ஆதார் கார்டு எது தெரியுமா? நீதின்ற ஒரு காரியம். அந்த நீதி இருந்தாதான் பரலோகத்துக்கு நாம அனுமதிக்கிறோம். அல்லேலூயா. இந்த ஆதார் கார்டை நீங்க தயவு செய்து எடுத்து வச்சுக்கீங்க. எங்க பாஸ்டர் இருக்குன்னா நமக்குள்ளதான் வேத வசனத்துல இருக்கு. நீதி செய்கிறவர்களாய் நம்ம மாறணும். அநீதி செய்கிறவர்களாய் நம்ம இருக்கு. நம்ம ஆராதிக்கிறது, ஜெபிக்கிறது, பாடுறது எல்லாமே எதற்காக? ஒரே ஒரு காரியம் தான், நான் பரலோகத்துக்கு போறேன். ஆண்டவருடைய சித்தம் அதுதான், என் பிள்ளை பரலோகத்துக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம கிட்ட வேற யாரும் எதிர்பார்க்கிறாரா? இவ்வளவு சொத்து வச்சிருக்கிற எனக்கு எழுதி கொடு, இவ்வளவு வண்டி வச்சிருக்கிற, இவ்வளவு நகை வச்சிருக்கிற, ஒரு பொருள் வச்சிருக்கிற, எந்த தெய்வம் கேட்காத ஒரு காரியத்தை இயேசுவா கேட்கிறாரு. உன் இருதயத்தை கொடு. இருதயம் தான் நான் வாழ்கிற ஸ்தலம். நீயே என் ஆலயம். நான் வாழ்கிற இடம் எது? நீ தான். உன்னை நீ பரிசுத்தப்படுத்திக்க. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. அல்லேலூயா. பரிசுத்த வாழ்க்கையில இணைந்திருக்கிறவர்களாய் நம்ம மாறணும். அந்த கடைசி வார்த்தை 32வது வார்த்தையில கடைசி சொல்றாரு பாருங்க. மனுஷன் முன்பாக நானும் பரலோகத்துக்கு என் பிதாவின் முன்பாக மறுதலிப்பேன். இது நம்ம இந்த வார்த்தை நமக்கு தயவாய் வேணும் அப்படின்னு ஒரு நாளும் நினைச்சாங்க. ஏன்னா ஆண்டவருக்குள்ள நாம பிதாவிடத்தில் அறிக்கை பண்ணுகிற வாழ்க்கையோடு இருக்கிறவர்களா நீங்களும் நானும் இருக்கீங்கன்னா கர்த்தர் நிச்சயமா நம்ம ஆசீர்வதிக்க மாத்திரம் சொல்றேன். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நம்ம இதை கற்றுக் கொடுக்கணும். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இதை ஒவ்வொரு நாளும் கற்றுக் கொடுக்கணும். பூரண அன்பு எது? தேவனுடைய அன்புக்குள்ளாக நாம நம்ம பிள்ளைகளை வளர்க்கணும். அது மாத்திரமல்ல, தேவ சித்தத்தின்படி செய்கிறவர்களா நம்ம பிள்ளைகளை நம்ம வளர்க்கணும். நம்ம பிள்ளைகளுக்கும் இந்த உலக ஆசை அதிகமா காட்டாது. தேவனுக்கு சித்தம் எதுவோ எதனா கேட்டாங்கன்னா உடனே நீங்க சொல்லுகிற காரியம் போய் முட்டி போட்டு ஜெபம் பண்ணு. இதை சொல்லி கொடுக்கணும். உடனே நம்ம வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டோம்னா அடுத்தது ஆண்டவரை மறந்துடுவாங்க. நம்மையே எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. நாம செய்கிறதை காட்டிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதிகமா செய்வது நாம சொல்லிக் கொடுக்க கற்று. அதுக்குதான் இந்த சிறுவர் ஊழியம்லாம் இருக்குன்னா அதை பற்றி சொல்லிக் கொடுப்பதற்காக. அல்லேலூயா. ஆண்டவருக்குள்ள நம்ம அதிகமா நேரம். அடுத்தது 7வதாக அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. ஆண்டவர் ஒரு மனுஷனை குறித்து அழகா பேசுறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 22வது வசனம். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். பவுல் அந்தியோக்கியா பட்டணத்திற்கு ஊழியத்திற்காக கடந்து போகும்போது அப்போ அந்த இடத்துல ஊழியம் நடந்துட்டே இருக்கு. அப்ப அங்க இருக்கிற பவுலை குறிச்சு பேசுறாங்க. பவுலை குறிச்சு பேசும்போது, பவுலே, இந்த அந்தியோக்கியா பட்டணத்திற்கு நீ எதையாவது அறிவு சொல்ல விரும்புறியா? அதுல நீங்க மேல் உள்ள வசனத்தை வாசினா தெரியும். அதுல 14வது வசனத்தை வாசிங்களேன். 14வது வசனம். அவர் பெர்கே பட்டணத்தை விட்டு புறப்பட்டு பீதிசியா நாட்டில் உள்ள அந்தியோகியாவுக்கு வந்து ஓய்வு நாளிலே ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து உட்கார்ந்தார்கள். நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசன ஆகமும் வாசித்து முடிந்த பின்பு, சகோதரரே, நீங்கள் ஜனங்களுக்கு புத்தி சொல்ல விரும்பினால் சொல்லுங்கள் என்று சொல்லும்படி ஜெப ஆலய தலைவர்கள் அவரிடத்தில் ஆள் அனுப்பினார்கள். அப்பொழுது பவுல் எழுந்திருந்து கையமர்த்தி, இஸ்ரவேலரே, தேவனுக்கு பயந்து நடக்கிற சகல ஜனங்களே கேளுங்கள். இஸ்ரவேலராகிய இந்த ஜனத்தினுடைய தேவன் நம்முடைய பிதாக்களை தெரிந்து கொண்டு எகிப்து தேசத்தில் இருந்து அவர்கள் பரதேசிகளாய் சஞ்சரித்த போது ஜனங்களை உயர்த்தி தமது புய பலத்தினாதே அதிலிருந்து அவர்களை புறப்பட பண்ணி 40 வருஷம் காலமாய் வனாந்தரத்தில் அவர்களை ஆதரித்து கானான் தேசத்தில் 7 ஜாதிகளை அழித்து அவர்களுடைய தேசத்தை இவர்களுக்கு சுதந்திரமாக பங்கிட்டு கொடுத்து, பின்பு ஏறக்குறைய 450 வருஷ காலம் சாமுவேல் தீர்க்கதரிசி வரைக்கும் அவர்களுக்கு நியாயாதிபதிகளை ஏற்படுத்தி வந்தார். அது முதல் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அப்படியே தேவன் பென்யமீன் கோத்திரத்தான் ஆகிய கீசனுடைய குமாரனுடைய சவுலை 40 வருஷ காலமாய் அவர்களுக்கு கொடுத்தார். 40 வருட காலம் அளவும் ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாப்பதற்காக நியாயாதிபதிகளையும்
தீர்க்கதரிசிகளையும் ஏற்படுத்தி அவ்வளவு பத்திரமா கொண்டு வர. கடைசியில சவுலை கொண்டு வந்த சவுலை தள்ளி அதுக்கப்புறம் சாமுவேல் இடத்துல அந்த இஸ்ரவேல் ஜனங்க முறையிட்டு எங்களுக்கு ஒரு ராஜாவனை, எங்களுக்கு ஒரு மெய்ப்ப வேணும் என்பதற்காக தவறான ஒரு மனிதனை தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்ற சாமுவேல் இடத்துல, கவலைப்படாது, அந்த மனுஷங்க தள்ளினது உன்னை இல்ல, உன்னை உண்டாக்கின என்னை அவர்கள் கலங்காது. இந்த மனுஷர்கள் யார விரும்புறாங்களோ அவன் மூலமாவே சில நிந்தைகளை அனுபவிக்கிற காலம் சவுலை ஏற்படுத்தினாங்க. 40 காலம் அளவும். அதுக்கப்புறம் சுவாபம் மாறிக்கொண்டு காரணமில்லாத பகை உணர்வின் நிமித்தமாய் தாவீதை பகைக்க ஆரம்பித்த. ஆனாலும் தாவீதை ஆண்டவர் கண்டெடுத்ததுனால, ஈசாயின் மகனான தாவீதை கண்டெடுத்ததுனால அவன் மூலமாய் ஒரு சாட்சி, தாவீதிற்கு ஆண்டவரின் வாயிலிருந்து ஒரு சாட்சி உண்டாகுகிறது. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, அவன் என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன். அந்த அளவிற்கு தாவீது ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றினான். ஒரு இடத்துலதான் தவறுனா, அதுக்கப்புறம் தவறுனவன் எழுந்துட்டான். எழுந்து ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து கொண்டான். போகிற பாதையெல்லாம் மரண கண்ணிகள் எல்லாமே இருந்த அந்த சூழ்நிலையிலும் ஆண்டவருடைய பாதுகாப்பை உணர்ந்தான். உணர்ந்தவன் என்ன சொல்றேன்னா, அவர்தான் என்னுடைய வாழ்க்கை. இந்த தீர்மானத்துக்குள்ள அவன் வந்த உடனே ஆண்டவர் வாயிலிருந்து ஒரு சாட்சி, இவன் இருதயத்திற்கு ஏற்றவன். இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தை வருமா? ஒரு விஷயம் நினைச்சு பாருங்க, என்ன பார்த்து இந்த வார்த்தை சொல்லணும். நான் இந்த வார்த்தையை படிக்கும் போது ஆண்டவரே என்னையும் ஒரு வார்த்தை அழைக்கிற அளவிற்கு என்ன தகுதிப்படுத்துங்க. என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்ற வார்த்தை தாவீது பெற்றுக்கொண்டான். பாருங்க, தாவீது பெற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, தாவீதின் சந்ததியில் ஆண்டவர் பிறக்கும்படியான ஒரு கிருபையும் அவன் சித்தம், தாவீதின் சித்தம் எல்லாமே ஆண்டவருடையதா இருந்துச்சு. இன்னைக்கு உங்களுடைய சித்தம், என் சித்தம் எதுவா இருக்கணும்? இயேசு வாழ்ந்தாலும் செத்தாலும் இயேசு. இந்த ஒரு இருதயம் நமக்குள்ள வேணும். வாழ்ந்தா மட்டும் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டுவேன், சேவும் போதெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியாதுங்க. இப்படி இருக்கக்கூடாது. மரணமும் ஜீவனும் நம்ம கிட்ட ஆண்டவர் கொடுத்தது அவருடைய கிருபையினாலதான். ஜீவன் அவருடைய கிருபையினால வந்தது. நாம் அதை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்போ அவரை நாம் அறிக்கை செய்கிறவர்களாய் மாறும். ஆண்டவர் தாவீதை குறித்து சாட்சி கொடுக்கிறார், அவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன். ஏற்றவன் என்றால் என்ன? எல்லாமே நேர்த்தியா இருந்தான். ஏன்னா எல்லாமே ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தான். இன்னைக்கு நீங்களும் நானும் அந்த சுவாபத்துக்குள்ள வரணும். இந்த தபசு நாட்களில நாம நம்மை சரி செய்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய தீர்மானத்துக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நிச்சயமா நம்மை ஆசீர்வதிக்க வல்லமையானவர். எதை எடுத்தாலுங்க, இன்னைக்கு கடைசியா சொல்றேன், எதை எடுத்தாலும் ஆண்டவருடைய தீர்மானம் இருக்கான்னு பாருங்க. தீர்மானம் இல்லையா, அந்த காரியத்தை தொடாதீங்க, செய்யாதீங்க. ஏன்னா அதனால நமக்கு பிரச்சனையும் போராட்டமும் வரக்கூடிய. பிசாசு நமக்கு தகுதி இல்லாததை கொடுக்கறானாவே அவன் எதையோ நம்மை கொண்டு செய்ய போறான்னு அர்த்தம். அந்த காரியத்தை கொண்டு நம்ம வாழ்க்கையை முடக்க போறான்னு அர்த்தம். அதனாலதான் ஆண்டவர் சில காரியத்தை தடை பண்றாரு. நிறைய பேருடைய வாழ்க்கையில சில காரியம் தடைப்பட்டிருக்கா, அந்த தடைப்பட்ட காரியத்தை குறித்து கவலைக்காதீங்க. ஏன்னா அதனால நமக்கு பிரச்சனை வருகிறதா இருந்தாதான் ஆண்டவர் தடை பண்ணுவாங்க. அதனால நமக்கு ஆசீர்வாதம் இருந்தா தடை பண்ண மாட்டார், பிரச்சனைனா தான் ஆண்டவர் தடை பண்ணுவார். இதை நம்ம தெளிவா அறிந்து கொள்ளணும். அவருடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்பது நம்ம எப்படி வெளிப்படுத்த முடியும்னா, இப்படிப்பட்ட காரியத்துல தான். அவருக்கு பிடிக்கலையா, வேணாம் ஆண்டவரே. உங்களுக்கு தீர்மானம் இல்லாதது வேணாம் ஆண்டவரே. உங்களுக்கு பிரியம் இல்லாத காரியம் வாழ்க்கையில வேணாம் ஆண்டவரே. அது எவ்வளவு பெரியதா இருந்தாலும், மனுஷனா இருந்தாலும் பொருளா இருந்தாலும் வேண்டாம். உங்களுடைய சித்தம் எதுவும் அதை கொடுங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் தேர்ந்தெடுத்து வச்சிருக்காங்க. வருகிற காலம் எல்லாமே ஆண்டவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுங்க. இருதயத்திற்கு ஏற்றவனாய் மாறி நானும் ஆண்டவருடைய சித்தத்தை செய்து இருதயத்திற்கு ஏற்றவர்களாய் மாறுபடுது. கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க. அவசரப்படாதீங்க, எந்த காரியத்துக்கு அவசரப்படாதீங்க. அவர் கையில ஒப்பு கொடுத்து ஜபத்துல வச்சிருங்க. எது நடந்தாலும் எது வென்றாலும் ஆண்டோட சமூகத்தை தேடிப்போம். அரைக்கதவை சாத்துங்க, முழங்கால் பண்ணிட்டு ஆண்டோட சமூகத்துல கேளுங்க. நன்மை எது, தீமை எது எனக்கு சொல்லுங்கப்பா. நன்மையானதை மாத்திரம் கொடுங்க, தீமையானது ஒன்றுமே என் கையில வர வேண்டாம். என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவருடைய சமூகத்தை அர்ப்பணிச்சு பாருங்க, இந்த வாழ்க்கை அழகாய் மாறும். நம்ம ஆண்டவருக்குள்ளா மாறினால்தான் அதை பெற்றுக்கொள்ளும். சார்ந்து வாழ்கிறவர்கள் அநேகர். நம்ம ஆண்டவருக்குள்ள வாழ்கிறோம். வாழும் பொழுது
கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவர்.